பாபமற்ற அர்ஜுனா. எப்படி பகவான் அவனை அப்படி பேக் பண்ணி தட்டி கொடுக்குறாரு பாருங்க. டே எல்லாம் போயிட்டு ஏன்டா கவலைப்படுற, எந்த விதமான பாவமும் உனக்கு கிடையாது. பாபமற்ற அர்ஜுனா, என்னால் இருவகை நிஷ்டைகள், என்னால் 2 வகையான விஷயங்கள் வழிகள் எடுத்துரைக்கப்பட்டன. ஞானிகளின் ஞான யோகம் ஒன்று, யோகிகளின் நிஷ்காம கர்ம யோகம் என்பது மற்றொன்று. இதுல ஞானிகளுக்கு உரியது ஞான யோகம், அதான் 2வது அத்தியாயத்துல பார்த்துட்டோம். சராசரி மக்களுக்கு வாழ்வியலில் ஈடுபட்டவர்களுக்கு உரியது கர்மயோகம். இப்போ கர்ம யோகம்னு உடனே எல்லாருக்கும் என்ன தோணும்னு கேட்டா, செயலற்ற நிலைன்னு முதல்ல தோணும். கர்மம் செயல், செயலற்ற நிலை அப்படின்னு தோணும். இத முதல்லயே பகவான் உடைச்சு எறிஞ்சுட்டான். என்ன, மனிதன் செயல்கள் புரிவதனால், செயல்கள் புரியாமல் இருக்கிறதுனால, எப்போதுமே ஒரு செயலே செய்யாம ஒருத்த இருந்துட்டான்னு சொன்னா அவன் உண்மையிலேயே செயலற்ற அந்த நிலைக்கு போனதாலேயே கர்மாக்களால் பாதிக்கப்படாத நிலைக்கு போகிறானா? இல்லை. தன்னுடைய கடமைகளை தியாகம் செய்வதனால் மட்டுமே, பாருங்க, கடமைகள்னா செய்ய வேண்டிய வேலைகள், கடமைகளை தியாகம் செய்வதனால் மட்டுமே மனிதன் தெய்வ சாட்சா்காரத்தை அடையவும் முடியாது. நான் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் விட்டுட்டு என்னென்ன வேலை இருக்கோ எதையுமே செய்யாம நான் பாத்துக்கிறேன், நான் பகவானைத்தான் போய் சேருவேன் அப்படின்னு சொல்லி செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் நீ விட்டு விட்டு நீ என்னை வந்து சேர்ந்து விடுவ காரணத்தினாலே தெய்வ சாட்சா்காரத்தை அடைய முடியுமா என்றால் முடியாது. ஏன்? செயல் செய்யாமல், ரொம்ப முக்கியம், செயல் இல்லாமல், செயல் செய்யாமல் ஒருவனும் எக்காலத்திலும் இருக்க முடியாது. இது மனிதனுடைய இயல்பு நிலை. இப்ப பாருங்க, நான் கொஞ்சம் கடுமையா சில விஷயம் போறேன். நல்ல இன்ஜினியரிங் காலேஜ், பிடெக் இந்த மாதிரி படிக்கிற சில பிள்ளைகள் படிப்பை விட்டுட்டு சில ஆசிரமத்துக்கு போய் ஜாயின் பண்றான். அதுக்கு 2 வெர்ஷன் இருக்கு. என்ன, அந்த சாமியார்கள் எல்லாம் மயக்கி கூட்டின்னு போயிட்டா இதுக்கு கோர்ட்டுக்கு போங்கோ, இது ஒரு செக்ஷன், ஒரு ஆர்குமெண்ட். இன்னும் சில பேர் அதே அந்த குழந்தைகள் மோட்சத்துக்கு போற வழிக்கு நேரா பகவான் கிட்ட போறது, அந்த சாமியார் கிட்ட போய் ஜாயின் பண்றது. எம்டெக், பிடெக், ஐடி, பிஇ இதெல்லாம் படிக்கிற லெவல்ல இருக்கிற சில குழந்தைகள் டப்பு நிலத்தை விட்டுட்டு நேரா அந்த ஆசிரமத்துல போய் ஜாயின் பண்ணிடும். அந்த சுவாமியார்கள் எல்லாம் குறை சொல்லிட்டு இருப்பா, இந்த மாதிரி கூட்டின்னு போயிட்டா, மயக்கி கூட்டின்னு போயிட்டா அப்படி. இது ஒரு சார்ஜ். உண்மை என்ன தெரியுமா? டோட்டலான உண்மை என்ன தெரியுமா? அந்த குழந்தைகள் கஷ்டப்பட்டு படிக்கிறதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஆசிரமத்துக்கு போறோம். ஏன்னா இது சிரமமா இருக்கு, அது ஜாலியா இருக்கு. எது பஜனை பண்ணிட்டு ஆடிண்டு பாடிட்டு இருக்கிறது ஜாலியா இருக்கு. அவ இன்னும் மோட்சத்தையோ தெய்வ சாட்சா்காரத்தையோ நினைத்து போகல. இதுல இருந்து தப்பிச்சு போறதுக்காக எது கடினமா படிக்க வேண்டியிருக்கு, கடினமா உழைக்க வேண்டியிருக்கு. 18 மணி நேரம் படிக்காம இன்னைக்கெல்லாம் ரேங்க் வாங்க முடியுமா? 24 மணி நேரமும் உழைக்காம இன்னைக்கு யாராவது வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்க முடியுமா? நல்ல ஜாபுக்கு போக முடியுமா? முடியாது. 80% ஆஃப் த குழந்தைகள் ஞானம் வந்து ஆசிரமங்களுக்கு போவதில்லை. இந்த சிரமங்களிலிருந்து தப்பிப்பதற்காக ஆசிரமங்களை நோக்கி பாய்கிறார்களே ஒழிய உண்மையான ஞானம் வந்து போகல. இப்ப இத சொல்றோம் பாருங்க பகவான் இந்த ஸ்லோகத்துல என்னன்னா, டேய், செய்ய வேண்டிய வேலையிலிருந்து எஸ்கேப் பண்ணி போறதாலே ஒருத்த ஞானி ஆயிட முடியாதுடா. அதுக்கு லட்சணம் வேற. ஞானியாதல் என்பதற்கு லட்சணம் வேற. ஆனா செயல் செய்யாமலேயே அப்படியே உட்கார்ந்து இருந்துட்டா ஒரு மனுஷன் வந்து கடவுள் ஆயிடுவான், தெய்வ சாட்சா்காரத்தை அடைவான்னு நினைக்காது. 2க்கும் வித்தியாசம் இருக்கு அப்படி சொல்லுகிற பகுதி இன்னும் கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கு. அதுக்கு முன்னாடி ரமேஷ் நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. Hari Om. We are grateful to Sri Muttaya and family for jointly sponsoring today's program along with SA Foundation Janni Trust. நாலாவது ஸ்லோகம் 3வது அத்தியாயத்துல செயல்களை விட்டுவிடுவதாலே ஒருவன் தெய்வ சாட்சா்காரத்தை பெற்று விடுவதில்லை. நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த செயல்கள் தான் நம்மளெல்லாம் பந்தப்படுத்துறது, இந்த செயல்கள் எல்லாம் நான் விட்டுவிட்டா பரவாயில்ல, இந்த செயல்கள் எல்லாம் விட்டுவிட்டா நான் பகவானை போய் அடைஞ்சிட முடியும் அப்படிங்கிற எண்ணத்துல என்ன சொல்றோம், செயலை சபிக்கிறோம். என்ன தலையெழுத்தா இருக்கு, காலம்புரை எழுச்சி இந்த மாதிரி எல்லாம் குழந்தைகளுக்கு வடிச்சு கூட்டி ஒவ்வொருத்தருமே அவ செயலை எவ்வளவு சபிக்கிறா தெரியுமா? நீங்க ஆண்களை கேளுங்க, என்ன சார் லைஃப் எல்லாம் எப்படி அப்படி, அதை ஏன் கேக்குறீங்க? தப்புதான். அதை ஏன் கேக்குறீங்க? என்ன 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 காலம்பரை எழுந்திருச்சு, ஒரு காலம்பரை எழுந்திருக்கவே கஷ்டமா இருக்கான். சரி எழுந்திருக்காத போயிடு,
அப்புறம் காலம்பரை எழுந்துருச்சு, பல்ல தேய்ச்சு, சரி முடிஞ்சா தேய், முடியலன்னா விட்டுட்டு போ. இல்ல காலம்பரை 16 சாயங்காலம் 16 ஷோட்டசி, காலம்பரை 16 சாயங்காலம் 16 தேய்ச்சுக்கோ. மற்றவாளுக்கு தான் கஷ்டம். காலம்பரை எழுந்துச்சு, பல்ல தேய்ச்சு, இவ குடுக்கிற காஃபிய குடிச்சு, அதான் சிக்கல். அப்புறம் என்ன, ஐய காலம்பரை அதே ஆபீஸுக்கு போய், டெய்லி வெவ்வேறு ஆபீஸ் போக முடியுமா? காலம்பரை அதே ஆபீஸுக்கு போய் அதே சீட்ல உட்காந்து, டெய்லி வேற சீட் போட முடியுமா? அதே ஆபீஸ்ல போய் அதே சீட்ல உட்காந்து அதே கையெழுத்தை போட்டு, வேற ஒருத்தங்க கையெழுத்து போடு, அப்புறம் தெரியும் உன்னை கொண்டு போய் எங்க வைப்பான்னு. அதே ஆபீஸுக்கு போய் அதே சீட்ல உட்காந்து அதே கையெழுத்தை போட்டுட்டு அதே சம்பளத்தை வாங்கிட்டு அதே வீட்டுக்கு வர வேண்டியிருக்கேன். கடைசி வருத்தம், அதே வீட்டுக்கு வர வேண்டியிருக்கேன் அப்படின்னு வருத்தப்படுறான். யாரு? இவன். சரி, அந்த அம்மா காலம்பரை 8:45 மணிக்கு இவரும் குழந்தைகளும் போயிட்டா ஒன்னும் வேலை கிடையாது. 8:45 அந்த நாய் வண்டி வரும். நாய் வண்டி எங்களோட ஸ்கூல் பஸ்ஸுக்கு போயிரு. அது ரெண்டையும் ஏத்தி அனுப்பிச்சாச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. 8:45 8:50 இவன் போயிடுவான், ஒரு பெட்டி தூக்கின்னு போயிடுவான். நீ சாயங்காலம் 5:30 மணி வரைக்கும் விடுதலை விடுதலை விடுதலைன்னு பாட வேண்டியதுதான். ஒரு விதமான நம்மை பிடித்த பிசாசுகள் போயின்னு நன்மை பெற்றோம் என்று கும்மியடின்னு பாரதியார் பாடலை பாடிட்டு சந்தோஷமா 5:30 வரைக்கும் ஒண்ணும் இல்ல. சரி, அந்த அம்மா சந்தோஷமா இருக்கால, கேளுங்க, என்னம்மா லைஃப் எல்லாம் எப்படி இருக்கு? ஏன் கேக்குறீங்க? ஏன்? ஐயோ, காலையில 6 மணிக்கெல்லாம் அந்த மனுஷனுக்கு காஃபி வேணும். இவருக்கு 6 மணிக்கெல்லாம் காஃபி வேணும்னா 5:30 நான் எழுந்திருச்சு ஃபில்டர் போட்டாதான் ஃபர்ஸ்ட் டிகாஷன்ல நான் குடிச்சுட்டு செகண்ட் டிகாஷன்ல அந்த மனுஷன் கொடுக்க முடியும். அவ அழுத்துக்கிறா பாருங்க. காலங்காத்தால எழுந்திருச்சு டிகாஷன்ல போட்டு காஃபியை போட்டு ஒன்னு டிஃபன்ங்கிறது, ஒன்னு சாப்பாடுங்கிறது, கட்டி கையில கொடுங்கிறது, ஸ்கூல் டைம் ஒன்னொன்னு இருக்கு. என்ன அவஸ்தை போங்க. இதுங்களுக்கெல்லாம் வடிச்சு கொட்டி, பெரிய மதர் தெரசா அன்னதான சத்திரம் வச்சு அத்தனை ஆஃபீஸுக்கும் அப்படியே வடிச்சு கொட்டுறான் இல்லையா? வடிச்சு கொட்டி தான் செய்ய வேண்டிய நித்தியமான செயல்களுக்கு எவ்வளவு பேர் அழுத்துக்கிறா தெரியுமா? படிக்க வேண்டியிருக்கேன்னு குழந்தைக்கு பிடிக்கல, படிக்க வேண்டியிருக்கு, கோவம் வருது. அதுக்கு வேலை செய்ய வேண்டியிருக்கே, ஆம்பளை கோவம் வருது. சமையல் பண்ண வேண்டியிருக்கே, பெண்களுக்கு கோவம் வருது. எதுவுமே செய்யாம இருந்துட்டா பரவாயில்ல, 6 வாயில கொண்டாந்து ஊட்டிட்டா பரவாயில்ல. கடைசியா என்ன, எல்லாருக்கும் சாமியார் ஆயிடலாமா ஆசை வந்து. இப்ப சாமியார் சமைக்க வேண்டாம், யாராவது சாப்பாடு போடுவா, யாராவது கொண்டாந்து பணம் கொடுப்பா, யாராவது கொண்டாந்து பால் காணிக்க வைப்பா. இப்படி பாருங்க, நான் எல்லாம் வீடெல்லாம் ஆசிரமம் ஆக்கிடலாமா தான் பாக்குறேன். வேலை செய்யறதுக்கு யாருக்கு இஷ்டம் இருக்கு? உழைக்கிறதுக்கு யாருக்கு இஷ்டம் இருக்கு? சம்பாதிக்கிறதுக்கு யாருக்கு இஷ்டம் இருக்கு? வேலை செய்ய வேண்டியிருக்கு, கஷ்டமா இருக்கு. இப்போ செயல்களை விட்டு விடுவதாலேயே நீ பெரிய ஞானி ஆட முடியுமா? தெய்வ சாட்சாத்காரத்தை அடைய முடியுமா? முடியாது. ஏன் முடியாது தெரியுமா? நீ என்னதான் இந்த செயல்களை விட்டுட்டாலும் செயல் இன்றி மனம் இருந்து பழக்கப்படாது. நீ இந்த வேலையை விட்டுட்டேன்னா என்ன பண்ண போறேன்னா இதை விட மோசமான வேலையை பண்ணிட்டு இருப்ப. என்ன மோசமான? ஏத்தாத்துக்கு 6 வரா, சில பேருக்கு இதுவே வேலை. அவாத்துக்கு 6 மணிக்கு அவர் வந்தார், 8:45 மணி வரைக்கும் அவருக்கு அங்க என்ன வேலை? இது உனக்கு என்ன வேலை? இது ஒண்ணுமே வேலை இல்லை. இது வேலை இருந்தாலும் ஏதாவது உள்ள போய் ஏதாவது வேலை பண்ணா, வேலையும் இல்லையா? வந்து உட்காந்து மொத்தமா ஏத்து விட்ட கவனிச்சு, பக்கத்து விட்ட கவனிச்சு, இது என்னன்னா இது என்ன சமையல் பண்றதை விட மோசம் இல்லையா? அது 6 விட்டு சமாச்சாரம் எப்படி போனா நமக்கு என்ன ஒரு விவேகம் வேண்டாமா? இது வேண்டாத மனசுல எவ்வளவு கீழான எண்ணங்கள் வர்றது. இதனால யோசிச்சு பாருங்க. இதை விட அது தேவையில்லை. அது வந்து சாம்பார் புளி ரசம் அதோடய போயிடும். இது அதை விட மோசமான எண்ணம்னா போயிட்டு இருக்கு மனசுக்குள்ள. இப்ப சொல்றேன், மனித மனம் எண்ணங்கள் இன்று இராது. எண்ணங்கள் தான் செயலின் வேர் அல்லது வித்து. எனவே செயல் இல்லாமல் கர்மம் இல்லாமல் மனிதன் இருந்ததாக வரலாறே கிடையாது. தூங்குறீங்களே, தூக்கத்துல கனவுன்னு ஒண்ணு வருது. எங்க இருந்து வர்றது? ஆழ் மனசுல பதிந்திருக்கிற எண்ணங்கள் கனவா வர்றது. நிறைவேற முடியாத பலவிதமான செய்திகள் கனவா வர்றது. அப்ப அது அவ்வளவு என்னன்னா மனதில் பதிந்திருக்கிற எண்ணங்கள், செயல்பட விழைகிற எண்ணங்கள் கனவாகவாவது செயல்பட்டு விடுகின்றன. சோ நீங்க என்ன விரும்பினாலும் எவ்வளவு பேசினாலும் மனிதன் கர்மாக்களில் இருந்து விலகவே முடியாது. விலகிறதா சொல்லிட்டு போறா பல பேர், அவ விலகிறதே இல்லை. இதை விட்டுட்டு இன்னொன்னு போய் உட்கார்ந்துருக்காரு மனசு. பகவான் ராமகிருஷ்ணன் ஒரு பயங்கரமான கதை சொல்வார். ஒரு சாது எதிர் வீட்டுல ஒரு தாசி. அந்த தாசியை இவர் யாரு வீட்டுக்கு வந்தாலும் ஒரு கல் எடுத்து போட்டு வச்சிருப்பார். எத்தனை பேர் அப்படி, இது இவர் கணக்கு பார்க்கணுமோ? கடைசியில் மலை மாதிரி வளர்ந்துருக்கு. அவளை கூப்பிட்டு சொன்னாராம், பாத்தியா இந்த கல் என்ன தெரியுமா? உங்க வீட்டுக்கு எத்தனை பேர் வந்தாங்க, நான் இங்க கல் போட்டு வச்சிருக்கேன். அவ பார்த்தா, ஐயோ நான் இவ்வளவு பாவம் பண்ணிட்டேனா. அவ அழுதா. கதை ரொம்ப வேடிக்கையா இருக்கு. முடிஞ்ச எல்லாம் மேல போற போது அந்த தாசிக்கு மோட்சம் கிடைச்சுதான்.
ஏன் அப்படின்னா, நான் பாவம் பண்ணிட்டேனே பகவானே, நான் பாவம் பண்ணிட்டேனேன்னு அவள் தவறான வாழ்க்கையில் இருந்த போதும் பகவத் சிந்தனையோடய இருந்திருக்கா. இவர் துறவியா இருந்தவர், அவ வீட்டுக்கு ஆறு வந்தா போனான்னு கல்ல போட்டு 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 இவர் நரகத்துக்கு போனார்னு ராமகிருஷ்ணர் கதை சொல்றார். யோசிச்சு பாருங்க. இது அப்போ மனம் ஏதேனும் ஒரு விஷயத்தில் எண்ணிக்கொண்டே இருக்கிறது, ஏதோ ஒரு சிந்தனையில் லயித்துக் கொண்டே இருக்கிறது. எனவே கர்மங்களில் இருந்து நாம் விடுபடுதல் என்பது சாத்தியம் இல்லை. இதுக்கு அது எவ்வளவு தேவையில்லை இல்லையா? வேறு வகையான கர்மங்களையா செய்து கொண்டிருக்கலாமே. ஒன் சரி, அப்ப கர்மயோகம்ங்கிறது எங்க ஸ்டார்ட் ஆகுது? செயலில் இருந்து விடுபடுவது அல்ல. எதுல இருந்து விடுபடணும்? ரொம்ப அழகான விஷயம். இதுவரையில் உலகம் சிந்தித்தறியாத ஒரு பேர் உண்மையை கீதை உலகத்துக்கு கொடுக்கிறது. இதான் கீதையினுடைய ஸ்பெஷாலிட்டி, எசன்ஸ் ஆஃப் கீதா. என்ன? இதுவரைக்கும் உலகத்துல எத்தனை தர்ம நூல்கள் ஞான நூல்கள் எல்லாம் சொல்லாத விஷயத்தை கீதை தான் ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்றது. எப்படின்னா, நீ செயலில் இருந்து விலக முடியாது. செயலில் இருந்து விலகுவது முடியவே முடியாது. நாட் தி ஆப்சன்ஸ் ஆஃப் தி டூயிங். செயலில் இருந்து விலக முடியாது. அப்புறம் என்னன்னா, ஆனால் செயல் செய்பவன் நான் என்ற எண்ணத்தில் இருக்கிற பார், அதுல இருந்து வித்ரா பண்ணு. எப்படி சொல்லலாம் தெரியுமா? இது நாட் தி ஆப்சன்ஸ் ஆஃப் தி டூயிங் பட் தி ஆப்சன்ஸ் ஆஃப் தி டூயர். இன்னும் கொஞ்சம் சொல்லுவோம். கர்மங்களிலிருந்து விடுதலை அல்ல, கர்மத்தை நடத்து. பாருங்க, கர்மத்தை நடத்து, கர்த்தாவை விரட்டு. நான் கர்த்தா அப்படின்னு நினைக்கிற பாத்தியா, அந்த நான் கர்த்தாங்கிறத மட்டும் வெளியில எடுத்துடு. கர்த்தாவை விரட்டு, கர்மத்தை நடத்து. அப்ப யார் கர்த்தா? சகல உலகங்களுக்கும் இறைவன் மட்டுமே கர்த்தா. நான் அவன் கருவியாக இது தொழிற்பட்டுக் கொண்டிருக்கிறேன். இதில் எதுவும் என்னுடையது அல்ல, இதில் எந்த செயலும் என்னுடையது அல்ல. எனவே செயலிலிருந்து விலகாதே, ஆனால் செயல் செய்கிறவன் நான் என்ற எண்ணத்திலிருந்து விலகு. அப்ப என்ன நன்மைனா, செயல் கர்மம் என்ற நிலையில் இருந்து யஜ்ஞம் என்ற நிலைக்கு அது உயர்ந்து விடுகிறது. ஏன்? நானும் நீங்க வித்ரா பண்ணியாச்சுன்னா எல்லா செயலும் யஜ்ஞமாக மாறிவிடுகிறது. அதுக்கப்புறம் அது யாகம். ஏன்னா நான் எடுத்தாச்சு, அது உள்ளே இருந்து எடுத்தாச்சு. அதன் பிறகு அது இனி செயல் அல்ல, அது யாகமாக யஜ்ஞமாக மாறிவிடுகிறது. இப்போ இறைவன் தானே எல்லாத்துக்கும் கர்த்தா. விஷ்ணு சஹஸ்ர காரணம் கர்த்தா வரது இல்லையா? இறைவன் தானே எல்லாத்துக்குமே கர்த்தாவா இருக்கிறான், மூல கர்த்தா. அத ஒரு வினாடி நாம உணர்ந்து, சரி அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ் நம்ம மூலமா இந்த வேலையை, இன்னும் நம்ம மூலமானு கூட இல்ல, நான்கிறதே அங்க கிடையாது. அபிராமி அந்தாதிய அபிராம் பற்ற எழுதுறாரு. நீரா எழுது நீர்னு கேட்டா அவர் என்ன சொல்றாரு? நான் எழுதல, என் நாத்தங்கு புன்மொழின்னு. இது எங்கெந்தோ வந்தது, என் நாக்குல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து உங்ககிட்ட பாட்டா வந்துடுத்து. என் நாத்தங்கு புன்மொழி ஏறியவாறு நகை உடைத்தே. நான் இதை செய்யல, என் மூலமா அவர் செஞ்சார் அப்படின்னு. சார் நீங்க சொல்றதெல்லாம் இந்த சமயம் சார்ந்த புருடாவா இருக்கு. பெரிய ஞானிகள் இவாள்லாம் எழுதலாம் எழுதி விட்டு நான் ஒன்னும் எழுதலேங்கிறா. சயின்டிபிக்கா சொல்லுங்க. ரெடி ரெடி. நோபல் பிரைஸ் வாங்கினாலே மேடம் கியூரி, அந்த அம்மா பல மாசமா மண்டையை உடைச்சிருந்தா ஒரு விஷயத்துக்கு. என்னன்னா, ஒரு லெவலுக்கு மேல அவளால அந்த ரிசர்ச்சை கொண்டு போக முடியல. பெரிய டவுட் அவளுக்கு. திரும்பி 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 குழப்பம் வருது அவளுக்கு. அப்ப என்ன பண்ணினா, ஒரு நாள் முடியவே இல்லை அவளால, அழுகழுகையா வருது அவளுக்கு. ஒரு எல்லைக்கு மேல போக முடியல அவளால. அந்த எல்லா காகிதத்தையும் அள்ளி அப்படியே டேபிள்ல போட்டுட்டு எழுதி இந்த எல்லாத்தையும் போட்டு முடியாம அப்படியே சாஞ்சு படுத்து தூங்கிட்டா. மறுநாள் காலம்பரை எழுந்துருச்சு. அப்படி போய் டேபிள்ல பார்த்த போது அவளுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ். என்னன்னா, எங்கெங்க முட்டி மோதி விளக்கம் கிடைக்காம இருந்ததோ அதுக்கான ஆன்சர்ஸ் எழுதப்பட்டிருக்கு. அவ அப்படியே ஸ்டன் ஆயிட்டா. அவ என்ன பண்ணினா, வாசலுக்கு வாசக்கதவெல்லாம் தாப்பா போட்டிருக்கான்னு பார்த்தா. யாராலும் உள்ள எழுதிட்டு போயிட்டாளோ அப்படிங்கிற ஐடியால முதல்ல போய் ஜன்னல் வாசல் தாப்பா எல்லாம் போட்டிருக்கான்னு பார்த்தா. எல்லாம் போட்டிருக்கு. அப்புறம் அவளுக்கு ஒரு கியூரியாசிட்டி, என்ன எல்லாம் நீ புகழ விட்டுட்டு அவமானத்தை அடைந்து இந்த உலகத்துல வாழ முடியுமா அர்ஜுனா? நன்கு யோசித்துப்பார். அப்புறம் நீ இந்த போற நீ ஞானத்தால விட்டு கொடுக்குறேங்கிற. என்ன ஞானம்? அதெல்லாம் கொல்லக்கூடாது, இதெல்லாம் தர்மத்துக்கு விரோதம், இப்படி எல்லாம் என்கிட்ட பேசுன. இதெல்லாம் ஊர் நம்புமா? ஊர் நம்புமா? வாண்டா நீ விட்டு கொடுத்துருக்கிறேன்னு யாரா நம்புவார்களா? அர்ஜுனன் போருக்கு போனா அங்க எல்லாரையும் பார்த்து பயந்து வந்துட்டான். நீ என்னதான் விட்டு கொடுத்தாலும், நீ விட்டு கொடுத்தேன்னு உலகத்துல ஒருத்தராவது ஒரு வார்த்தை சொல்ல போறாங்களா? கிடையவே கிடையாது. நீ என்ன நோக்கத்துக்காக இதை பண்றியோ அதுக்கு நேர்மாறான அவமானம் தானே உனக்கு வரப்போறது. நீ பயந்து போய் போரை விட்டு விலகியதாக பெரும் தேர் வீரர்கள் கருதுவார்கள். அவர்களால் மதிக்கப்பெற்ற நீ இந்த கருத்தினால் சிறுமை நிலை எய்துவாய். உனக்கு வேண்டாதவரை கொல்லக்கூடாத வார்த்தைகளை, உனக்கு வேண்டாதவர்கள் சொல்லக்கூடாத வார்த்தைகளை எல்லாம் உன்னை பார்த்து சொல்வார்கள். உன் வலிமையையும் திறமையையும் பழிப்பார்கள். அதைவிட கொடிய துன்பம் என்ன இருக்க போகிறது அர்ஜுனா? கொல்லப்பட்டால் சொர்க்கம். ஏன்? சத்திரியனுக்குரியது.
சொர்க்கம்னா நிஜமாவே மேல ஒரு வெள்ளையா புகையா ஒண்ணு போய் எல்லாம் தள்ள பள்ளி பள்ளி வச்சுன்னு ஆடிண்டு பாடிண்டு அப்படி நல்ல. அந்த இறந்து போற போது அவன் ஒரு புன்னகையோடு ஒரு வெற்றியோட நிறைவோட போறான் பாருங்க, அது சொர்க்கம். ஏன்? ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மை ஜாப். எந்த குறையும் இல்லாம திருப்தியா போறேன்னு போறான் பாருங்க, அதை விட என்ன சொர்க்கம்? ஐயோ விட்டுட்டு போறேனே வாழ என்ன கறிக்கு போவா, அது நரகம். அது நரகம். நிம்மதியா நிறைவா கம்ப்ளீட்டட் மை ஜாப், எல்லாம் முடிச்சாச்சு, நடக்க வேணா கரெக்டா நடந்திருக்கு, என்னால என்ன அதிகபட்சம் பண்ண முடியுமா எல்லா நல்லதும் பண்ணிட்டேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா பாருங்க, அதெல்லாம் சொர்க்கம். நீ அடையக்கூடியது என்ன? கொல்லப்பட்டால் சொர்க்கம், வெற்றி பெற்றால் ராஜயோகம். இல்லையா, நீ ஜெயிச்சுட்டியா, உனக்கு ராஜ பதவி. கொல்லப்பட்டால் சொர்க்கம், வெற்றி பெற்றால் ராஜயோகம். எனவே போர் செய்ய 24 மணி நேரம் அப்படியே இருக்கு. அதான் வித்தியாசம். பிரம்மத்திலேயே ஆழ்ந்திருந்த. எனவே விஞ்ஞானமோ மெய்ஞானமோ சந்திக்க முடியாததல்ல, அது ஒரு புள்ளியில சந்திக்கிறது. செயலை துறப்பதால அல்ல, அந்த செயல் நான் செய்வதல்ல, இன்னொன்று என் மூலம் நடத்தி கொண்டிருக்கிறது. அப்ப அதுதான் அந்த அந்த உண்மையான கர்த்தா, அது நான் கர்த்தா அல்ல என்று தன்னை வித்ரா பண்ணணுமே ஒழிய செயல்கள்ல இருந்து வித்ரா பண்றது கர்மயோகமாக ஆக முடியாது. நீங்க அதனால்தான் இதெல்லாம் விட்டுட்டு சன்னியாசியா போறவா கடவுள்கிட்ட வந்து சேலஞ்ச் பண்றா. என்ன ஒருத்தர் கேட்கிறார், நான் சொத்தை விட்டுட்டு வந்தேன், எஸ்டேட்டை விட்டுட்டு வந்தேன், நான் என்னுடைய பங்களா விட்டுட்டு வந்தேன், லட்சக்கணக்கான ரூபாயை விட்டுட்டு வந்தேன், ஆனா இன்னும் கடவுள் எனக்கு அனுகிரகம் பண்ணலையே. இதுக்கெல்லாம் மொத்தமா வேல்யூ போட்டா அதான் கடவுளை, மொத்தமா அதெல்லாம் கூட்டி 4,46,000 ரூபாய் அதான் கடவுளுடைய வேல்யூவா? அப்ப என்ன நினைக்கிறா, இதெல்லாம் நான் தியாகம் பண்ணிருக்கிறேன், கடவுள் எனக்கு காட்சி அளித்தா என்ன? இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. நீ என்னென்ன விட்டுட்டு வந்தேங்கிறத பத்தி கவலையே கிடையாது. நீ உண்மையிலேயே விட முடியாதது கடவுள், அதை நீ மனசுக்குள்ள வச்சிருந்தாதான் அது காட்சி அளிக்க முடியுமே ஒழிய நான் இதெல்லாம் கடவுளுக்காக இழந்துட்டு வந்தானே, கடவுள் எனக்கா காட்சி தரக்கூடாதா? நாம நம்ம லெவல்ல கடவுள் சண்டை போடுவோம். நான் உன 108 சுத்துறேனே, நான் உன் கோயிலுக்கு தேங்காய் உடைச்சேனே, நான் உனக்கு கோலம் போட்டேனே, நான் உனக்கு இதெல்லாம் பண்ணலன்னா கடவுள் என்ன ஆயிடுவாரு? நாம இதெல்லாம் பண்ணலன்னா கடவுள் காணாம போயிடுவாரு. அவர் இதெல்லாம் எதிர்பார்க்கிறாரா? சோ நம்ம பார்கெயின் பண்றோம். என்ன, நான் உனக்கு இதெல்லாம் பண்ணேன்னு நீ எனக்கு இதை பண்ணினா என்ன? கிடையாது. இதனுடைய எல்லா விஷயங்களும் அவனால் தீர்மானிக்கப்பட்டவை, அவனுடைய அபிப்பிராயப்படி இவை நடந்து கொண்டிருக்கிறது. நான் கர்த்தா அல்ல, அவன் கர்த்தா. இந்த மனோபாவமும் தெளிவான சிந்தனையும் உங்களை கர்மயோகி ஆக்க முடியுமே ஒழிய அதை தவிர பாக்கி எதுவும் கர்மயோகியா ஆக்க முடியாது. செயல் நடக்கும். இன்னும் சொல்ல போனா, நான் என்ன மையப்படுத்தி கொண்டு செயல் செய்கிற காலத்தை விட நான் வித்ராகி உள்ள அந்த பரம்பருடைய தன்மையோட அந்த செயல் பண்ணினா நானா இருந்து பண்ணினதை விட 100 மடங்கு நல்லா இருக்கும். நீங்க கச்சேரி பண்ற வித்வான்ட்ட கேளுங்க, அது என்னன்னே தெரியல, 3 மணி நேரம் கச்சேரிங்கிறா, 3 நிமிஷம் மாதிரி போயிடுத்து, ஆரம்பிச்சதுதான் தெரியும், முடிச்சது தெரியல, அப்படி ஆயிடுத்து. அப்ப நான் நானாவே இல்ல, இவர் இவரா இல்லேன்னா தான் கச்சேரி நல்லா இருக்கும். இவர் இவரா இருந்தாருன்னா எல்லா கொனஸ்டும் ஞாபகத்துக்கு வந்து இல்லையா? தன்னுடைய வித்வம், அது மேல இருக்கிற கர்வம், அதனுடைய அவ்வளவு சேட்டைகளும் இருக்கும். தன்னை இழந்த நெல்ல என்னன்னா அபாரமா இருக்கும், கச்சேரி அவ்வளவு அட்டகாசமா இருக்கும். ஏன்? அவர் வித்ரா ஆயிட்டார். இப்ப உள்ள அந்த மூல பொருள் நிக்கிறது, அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்? இது ஒரு சின்ன விஷயம் அல்ல. செயல்களிலிருந்து விலக முடியாது. நான் செய்கிறேன்ங்கிற அந்த கர்த்தாங்கிற ஸ்தானத்திலிருந்து விலகிட்டா அதான் நாட் தி ஆப்சன்ஸ் ஆஃப் தி டூயிங் பட் தி ஆப்சன்ஸ் ஆஃப் தி டூயர். தான் செய்கிறோம் என்பதிலிருந்து விலகிற போது என்டையரா என்னன்னா அந்த செயல் முன்னை காட்டிலும் திறமையாக முழுமையாக பூரணத்துவத்தோடு உலகத்தில் நடக்க தொடங்குகிறது. நீங்க இதுலெல்லாம் ரொம்ப கடுமையா இருந்த மகான்கள் யார் அப்படின்னா, அண்மை காலத்துல கர்மயோகத்துல ரொம்ப பர்ஃபெக்டா இருந்தவர் யாருன்னா மகாத்மா காந்தி, பால கங்காதர திலகர். இப்ப ஒருத்தர் கர்மயோகியா இருந்தார்னு வச்சுங்கோ, அவர் ஒருபோதும் தன் செயலை வெறுக்க மாட்டார். நான் முதல்ல சொன்ன தன்னுடைய செயலுக்கு அழுத்துக்கிறா பல பேர், தன்னுடைய செயலை ஒருபோதும் அவர்கள் வெறுக்கிறது கிடையாது. நீங்க எத்தனை பள்ளிக்கூடத்து வாத்தியார்கள் வாத்தியாரா இருக்கிறது பாக்கியம் நினைக்கிறார். ஒருத்தர் சொல்றார், இந்த கண்ட பயலுக்கும் பாடம் நடத்த வேண்டியிருக்கு. வருத்தப்படுறார், கண்ட பயலுக்கும் பாடம் நடத்த வேண்டும். ஒரு பயலுக்கு ஒன்னும் புரியல. தமிழ் வாத்தியார் சொல்ற, இக்கும் தெரியல, இச்சும் தெரியல, இப்பும் தெரியல, எல்லாத்தையும் உணர்ந்து என்கிட்ட விட்டா. நான் கேட்டேன், தெரியாததால் தானே படிக்க வந்திருக்கான், தெரிஞ்சிருந்தா வீட்டுல இருப்பானே. இதெல்லாம் தெரியாததால தானே ஒரு வாத்தியார்ட்ட போய் படிச்சுட்டு வானே வந்திருக்கிறான். அவர் அழுத்துக்கிறார். என்ன அழுத்துக்கிறார்? ஒண்ணுமே தெரியாது, இத்தனையும் அந்த கட்டுட்டான். சரி, அவர் வாத்தியார் வேலையை நேசிக்கிறாரா கேளுங்க. இன்னைக்கு யார்கிட்ட வேணா பேசி பாருங்க, அவளுக்கு என்னன்னா எனக்கு இருக்கிற தகுதிக்கு நான் இதை விட எங்கேயோ இருக்கணும்.
எங்க இருக்கணும்? உள்ள இருக்கணும். வெளியில இருக்கிறதே பெரிய விஷயம். எல்லாரும் சொல்ற ரொம்ப பெருமையா, எனக்கு இருக்கிற தகுதிக்கு நான் எங்கேயோ இருக்கணும். என்னமோ அது இப்படி ஆயிப்போச்சு. அப்படி நினைக்கிறான். நான் எங்கேயோ இருக்கணும். தான் செய்யற செயலை நேசிக்கிறவன் ரொம்ப 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 கம்மி. நான் சொன்ன திலகரை பத்தி, அவர் ஒரு பெரிய கர்ம யோகின்னு. திலகர் விடுதலை போராட்டத்துல ஈடுபடுறார். அவருடைய காலகட்டத்திலேயே கூட இந்தியா விடுதலை ஆயிடும்னு ஒரு நம்பிக்கை வந்தது. திலகருடைய தலைமையிலேயே இந்தியாவுக்கு விடுதலை கிடைச்சிடுங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை உருவாச்சு. அப்போ ஒரு பத்திரிகைக்காரன் திலகரை இன்டர்வியூ பண்ணா. என்ன கேட்டான்? திலக்ஜி, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வாட் வில் பி யுவர் பொசிஷன்? அதாவது will you become the prime minister or the president of India? நீ இந்தியாவோட ஜனாதிபதியாக போறியா அல்லது பிரைம் மினிஸ்டர் ஆக போறியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறான். பாலகங்காதர திலகர் பேசிக்கலி he was a teacher. ஆசிரியர் பணி பார்த்து கொண்டிருந்தவர். ஆசிரியர் பணியை விட்டுட்டு அரசியலுக்கு வந்தவர் அவர். யாரு? பாலகங்காதர திலகர். அவரை கேட்கிறான், will you become the prime minister or the president of India? அப்படி திலகர் சொன்னார் பாருங்க ஒரு ரிப்ளை. கூட இருந்தவளா சொன்னா, திலக்ஜி you must become the prime minister. பிரைம் மினிஸ்டர் தான் பவர்ஃபுல்லா இருக்க முடியும், பிரசிடென்ட்ங்கிறது இருக்காது. சோ யூ மஸ்ட் பிகம் த பிரைம் மினிஸ்டர்னு சுத்தி இருக்கிறவாள்னு சொல்றேன். திலகர் சொன்னார் பாருங்க, why should I become the prime minister? நான் ஏன்டா முதலமைச்சர், நான் ஏன்டா பிரதம மந்திரி ஆகணும், நான் ஏன் முதலமைச்சர் ஆகணும்? அடுத்த வார்த்தை சொன்னார் பாருங்க, அதான் ரொம்ப அழகு. என்ன? நான் மீண்டும் ஆசிரியர் பணிக்கு திரும்புவேன். 100 பிரதமர்களை உருவாக்குவேன். 100 பிரதமர்களை உருவாக்குகிற ஆசிரியராக இருப்பதில் தான் நான் சந்தோஷப்படுகிறேனே ஒழிய ஒரு பிரதமராக இருப்பதில் சந்தோஷம் இல்லை. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் அது. நீங்க ஓஷோ கொஞ்சம் புதிய சிந்தனையாளர். டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய பர்த்டேயை டீச்சர்ஸ் டேன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போ பூனா யூனிவர்சிட்டியில வேலை பார்த்துட்டு இருந்தார் ஓஷோ. இந்த ராதாகிருஷ்ணன் பர்த்டே டீச்சர்ஸ் டே அனௌன்ஸ் பண்ணிட்டு அவர் ஜனாதிபதி ஆயிட்டார். டீச்சர்ஸ் டே கொண்டாடுறாங்க. ஓஷோவை கூப்பிட்டு பேசுங்க. 2 வார்த்தை தான் பேசினார். என்னன்னா, ஆசிரியராக இருந்த ஒருவர் ஆசிரியர் பதவியை விட ஜனாதிபதி பதவி மேலானது என்று போயிருப்பது ஒரு ஆசிரியர் தினம் அல்ல. என்றைக்கு ராதாகிருஷ்ணன் ஜனாதிபதி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஆசிரியர் பதவிக்கு வருகிறாரோ அதை வேண்டுமானால் ஆசிரியர் தினமாக கொண்டாடலாம். எவ்வளவு தைரியம் இருக்கணும் சொல்றதுக்கு ஒரு வார்த்தை. ஏன் இதை விட அது ஒஸ்டின் போனதுக்கு அப்புறம் என்ன ஆசிரியர் தினம் வேண்டி இருக்கு? அது சடங்கு. இந்த பணி மேலானது, இதை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது. நான் என் குழந்தைகளோட இருப்பேன், ஆசிரியரா இருப்பேன். அந்த தொழில அந்த ஒரு ஈடுபாடு, அந்த ஒரு வேட்கை, அந்த தொழில ஒரு லயம், அது இருந்தா தானே வெற்றி பெற முடியும். சோ செயலை நேசி, செயலை விட்டு விலகி விடாது. ஆனா செயல் நான் செய்கிறேங்கிற அகங்காரத்துல இருந்து மட்டும் விலகி வெளியில வருவதற்கு பார். இத சொன்னதுக்கு அப்புறம் அடுத்ததுல 5வது ஸ்லோகத்துல கர்மங்களை தியாகம் செய்வது என்பது ஒரு பொழுதும் இயலாத காரியம். அப்பயே சொன்னதுதான், கர்மங்களை தியாகம் செய்வது என்பது ஒரு பொழுதும் இயலாத காரியம். ஏன்? மனசு எதையான ஒண்ணு நினைச்சுட்டே இருக்கும். மனசுல தோன்றுகிற எண்ணம் எல்லாம் அப்புறம் கர்மம் இல்லையா? அதுவும் ஏதாவது ஒண்ணு யோசிச்சுட்டே தானே இருக்கும். ஏனெனில் எந்த மனிதனும் ஒரு கணம் நேரம் கூட செயல் புரியாமல் இருக்க முடியாது. எல்லா மனிதர்களும் இயற்கையாக ஏற்பட்ட குணவிருத்திகள் மூலம், பாருங்க, இயற்கையாக ஏற்பட்ட குணவிருத்திகள் மூலம் அவற்றின் தவிர்க்க முடியாத தூண்டுதலினால் செயல் செய்து கொண்டே இருக்கிறார்கள். நீங்க இப்ப சில பேருக்கு மாலை போட்டா கூட ஒன்னொன்னா பிச்சுடுவா. அவ குணம் அது. எது கையிலயோ எதுவோ ஒரு பழமொழி சொல்லிருக்காங்க இல்லையா? அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொன்னா அப்படி பிச்சு தனித்தனியா போட்டு, ஏன் அவளுக்கு ஒன்னு அது மாதிரி துடிக்க 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 பிரிக்கிறது இயல்பு. இந்த மாலை அவளை ஒண்ணுமே பண்ணல, ஆனா எடுத்து ஒவ்வொரு இதழா பிரிச்சுட்டு, இன்னும் சில பேர் அதெல்லாம் சாப்பிட்டெல்லாம் பார்ப்போம். அந்த ரோஜாப்பூ எப்படி இருக்கு, இந்த ரோஜாப்பூ எப்படி இருக்கு அப்படின்னு. சோ ஒரு மாலைக்குரிய மரியாதை கிடையாது. ஆனா அவளுடைய குணம் அதை துன்புறுத்தி பார்க்கிற ஒரு இயல்பு, அக்கா பிச்சு பார்க்கிற ஒரு இயல்பு. இப்போ இது செயல் தானே. இன்னும் சில பேர் பார்த்திருக்கா, செடி கொடிக்கிட்ட நின்று பேசும்போதே அப்படி அந்த இலையை எப்படி பறிப்பான். ஸ்கூல் பசங்க எல்லாம் அந்த இலையை எப்படி பறிச்சு இந்த கையில வச்சு சவுண்ட் கொடுப்பான். என்னத்துக்கு? அந்த இலை என்ன பண்ணிட்டு? அது ஒண்ணுமே பண்ணல. அதை எரிச்சு, அதை உடைச்சு, அது உள்ள ஒரு ஹோல் ஒரு சட்டம்னா ஒரு சந்தோஷம். அப்ப ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி, அது ஏன் பண்றோம், எதுக்கு பண்றோம் அப்படின்னு தெரியறதே இல்ல. இதை விட பெரிய கொடுமை, நாம இயல்பாவே கையை அசைக்கிறோம், கையை தட்டுறோம். எத்தனை ஜீவராசிகள் செத்து போறது இல்லையா? மூச்சுல செத்து போறது, இப்படி கட்டுறதாலும் செத்து போறது, மூச்சுல செத்து போறது, பேச்சுல செத்து போறது. எத்தனையோ பேரை கொலை பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம என்ன கொலை பண்ணாம இருக்கிறோம்? பண்ணிட்டே இருக்கிறோம். பட் என்னன்னா, இதெல்லாம் தெரிஞ்சு செய்யறோமா தெரியாம செய்யறோமோ நடந்து தானே இருக்கு. ஒன்னொன்னுக்கு பாவ புண்ணியம் இருக்குத்தானே செய்யறது. சோ செயல்களில் இருந்து மனிதன் விலகுவது என்பது நடக்கிற காரியமே இல்லை. இத 5வது ஸ்லோகத்தை சொல்றா, கர்மங்களை தியாகம் செய்வது என்பது ஒரு பொழுதும் இயலாத காரியம். அப்படி சொன்னவர் குணவிருத்திகள் மூலம் அவர்கள் தவிர்க்க முடியாத தூண்டலினால் ஏதேனும் ஒரு செயலில் ஈடுபட்டவராகவே இருக்கிறார்கள்.
அதை விட முக்கியம் என்ன அப்படின்னா, இப்ப நான் சொன்னதை விட கீதை கடுமையான வார்த்தையில ஒரு வார்த்தை சொல்ல போறேன். நானாவது கொஞ்சம் சாஃப்டா சொன்னேன், இப்ப அதை விட கடுமையான வார்த்தை பாருங்க. இப்படி கர்மாக்களை விட்டுவிட்டு நான் செயல்களை விட்டுவிட்டு செயலற்றவனாக இருக்கிறேன் என்று போகிறார்களே, அவங்க எப்படின்னா அத்தகைய மூடாத்மாக்கள் மூடர்கள், கிருஷ்ணன் பயன்படுத்துற வார்த்தை மூடர்கள் என்ன பண்றாங்க? கர்மேந்திரியங்களை பிடிவாதமாக அடக்கி வைத்து இந்திரியங்களின் போகங்களை மனதால் சிந்தனை செய்கிறார். 24 மணி நேரம் மனசு அதையே நினைச்சுட்டு இருக்கு. ஆனா வெளியில என்ன தான் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு மாதிரி ஒரு ஷோ, நான் அதெல்லாம் விட்டு விலகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இயல்பு. நீங்க எத்தனையோ வகையில சன்னியாசம் ஆசிரமத்துக்கு போயிருப்பா, 24 மணி நேரம் சாப்பாட்டை பத்தியே கவலைப்படுவார். அது என்னாச்சு, அது எப்படி இருக்கு, இது என்னாச்சு. நான் ஒரு மடத்துல உட்கார்ந்துருக்கேன், நான் பேர் சொல்ல முடியாது, உட்கார்ந்துருக்கிறேன். வரிசையா ஏத்தாப்புல கொண்டாந்து எல்லாம் இந்த லிஸ்ட் வச்சு பொருள் எல்லாம் காட்டிட்டு இருந்தேன். இது என்ன இது என்ன இது என்ன அப்படின்னு. புண்ணாக்கு 2 கிலோன்னு காட்டினான். புண்ணாக்கு 2 கிலோ. நான் வேற ஒரு மடாதிபதியோட போயிருக்கிறேன், அவர் கூட கூட்டின்னு போயிருந்தேன். அவரும் பேசுறதுக்காக இருந்தாங்க, என்னையும் உள்ள பரவாயில்ல இரு அப்படின்னு. 1 கிலோ புண்ணாக்கு 2 கிலோ புண்ணாக்கு எல்லாம் காமிச்சிட்டு இருந்தா. என் கூட வந்தவர் கேட்டார், இதெல்லாம் என்ன அப்படின்னார். இல்ல 7-8 பேர்கிட்ட ஒரே பொருளையே வாங்கி ஏமாத்தி விடுறாங்க, அதனால எல்லாத்தையும் நானே செக் பண்றேன். ஒரு மடாதிபதியோட வேலையா புண்ணாக்கெல்லாம் செக் பண்றது? அவர்கிட்ட வர்ற புண்ணாக்கையெல்லாம் ஞானி ஆக்க வேண்டிய வேலையை விட்டுட்டு ஞானி புண்ணாக்கோட உட்கார்ந்துட்டு இருந்தான்னு வச்சுங்க, இது என்ன கதிக்கு போறது? 1 கிலோ புண்ணாக்கு காட்டு, ரைட் 1 கிலோ புண்ணாக்கு. இன்னொரு மடத்துக்கு போயிருந்தேன், தென்னை மரத்துல இருந்து விழுந்த தேங்காயை எண்ணிட்டு இருந்தாரு. எவ்வளவு தேங்காய் கீழே வர்றது அப்படின்னு. ஏமாத்துறாங்கப்பா, தேங்காயை ஏமாத்துறாங்க. அப்ப பாருங்க, நம்ம சராசரி மனுஷன் எப்படி பொருள் மேல பற்று வைத்துக் கொண்டு துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோமோ அதே மாதிரி அவங்களும் அங்க போய் உட்காந்து தென்னை மரத்துல விழுந்ததா, புண்ணாக்கு போச்சா, அது போச்சா, இது போச்சான்னா வேஸ்ட் வேஸ்ட் வேஸ்ட். லைஃப சன்னியாசங்கிற பேர்ல போயிட்டு அடைய வேண்டிய அந்த ஞான எல்லைக்கு போகாம சராசரி சம்சாரியை விட கீழான மனோநிலையில சஞ்சரிக்கிறார். இத நான் சொல்லியிருந்தா பரவாயில்ல, கீதையில பகவான் சொன்னா இவர்கள் மூடர்கள். ஏன் வாழ்க்கையை தொலைச்சுட்டா, பெரிய பேர் உண்மையை இழந்துட்டா, அடைய வேண்டிய உண்மையை அடையாம இந்த கர்மாக்களை விட்டு விலகி போயிட்டு சன்னியாசம் ஆயிடாது. ஏன்? இவர்கள் கர்மேந்திரியங்களை பிடிவாதமாக அடக்கி வெளியில இருந்து பாக்குறதுக்கு எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு எல்லாம் அடக்குகிறார்கள். ஆனா ஆழ் மனதில் அந்த ஆசைகள், அந்த வாசனைகள், அந்த விருப்பங்கள் இன்னியும் போகுது. அவங்களுக்கு ஞானம் சித்திக்காது, ஞானம் சித்திப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்? மனசுதான் பிரதானம், இந்திரியங்கள் செகண்டரி. நாம சொன்னதை கேட்டு ஒருத்தன் தப்பு பண்றான் அப்படின்னா அவனுக்கு என்ன இருக்கு? சொன்னவன் யாரோ அவன் தானே மகாபாவி. மனசு சொல்றது இந்த தப்ப பண்ணு அப்படின்னு. கண்ணு பாக்குறது, கண்ணு தானாவா பாத்துடுமா? இப்ப 1000 பேர் இருக்கிறா, கண்ணு இப்படி இருக்கும், எங்க பாக்குறேன்னா அப்படின்னா என்ன? மனசு கண்ணு வழியா லைச்சாதான் பார்க்க முடியுமே ஒழிய கண்ணு தனியா பார்க்க முடியாது. அப்போ மனம்தான் பார்க்கறதுக்கு காரணம், கண்ணு வெறும் கருவி, அது 2ஆம் பட்சம். வெளியில இருந்து இந்திரியங்களை அடக்கி விட்டாப்புல நம்ம இந்திரியங்களை ஜெயிச்சிட முடியுமா? முடியாது. மூடாத்மாக்கள் கர்மேந்திரியங்களை பிடிவாதமாக அடக்கி வைத்து இந்திரியங்களின் போகங்களை மனதால் சிந்தனை செய்கிறார்கள். அடுத்தது நான் சொன்னதுக்கு இந்த இதுல இருந்து எடுத்துக்கொண்ட வார்த்தை தான், அவர்களை போலியான ஆசார சீலர்கள், கபட சன்னியாசிகள் என்று கூறலாம். அவர்களை கபட சன்னியாசிகள் என்று கூறலாம். இப்ப கொஞ்சம் மேல போவோம். செயலற்ற மனிதன் யாராவது ஒருத்தன் இருக்கிறானா அப்படின்னு பார்த்தா, செயலற்ற மனிதன் ஆபத்தானவன். ஏன்? செயல் செய்யறவன் கூட செயலை கழிச்சு விடுறான், செயல் செய்யாதவன் ஃப்ரெஷ்ஷா பாவம் பண்றான். அவனுக்கு நிறைய டைம் அவைலபிள், நிறைய எனர்ஜி அவைலபிள். அப்ப என்னன்னா தப்பெல்லாம் பெருசாதான் இருக்கும், சின்ன தப்பாவே இருக்காது. நீங்க வீட்லயே பாருங்க, பொம்நாட்டிக்கு இந்து வாழ்க்கை முறையில நிறைய வேலை கொடுத்துருவா. நம்ம சமையல் முறையே எப்படின்னு கேட்டா, பெண்கள் கிச்சனை விட்டு வெளியே வராதபடி பண்ணிருக்கிற ஒரு ஏற்பாடு. ஏன்னா வந்துட்டா பெரிய ப்ராப்ளம். சோ இவாளுக்கு அரைச்சி விட்ட குழம்பு, கரைச்சி விட்ட குழம்பு போட்டது, முளை கூட்டான் என்னத்தையோன்னு சொல்லி ஒரு 3-4 அவளை கிட்டத்தட்ட ஜெயில வைக்கிற மாதிரி அப்படியே அந்த கிச்சன்லயே வச்சுடுறது. ஏன்? ஹாலுக்கு வந்துட்டாலே ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடும் அப்படிங்கிறதுக்காகவே அவள் அந்த கிச்சனோடயே உள்ள வச்சுடுறது. நம்ம இந்தியன் சமையல் முறையில இருக்கிற ஒரு பெரிய அமைப்பு முறை, அவள் வெளியில விடுறதே கிடையாது. இப்போ இதெல்லாம் வேண்டாம், இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டான்னு வச்சுங்க, வீட்டுல பெண்கள் ரொம்ப வேலை செஞ்சுட்டான்னு வச்சுங்க, டயர்டா ஹஸ்பண்ட் மேல கோவம் இருந்தா கூட சொல்வா, உங்களோட சண்டை போடணும் எனக்கு சக்தி இல்லை, எவ்வளவோ பேச வேண்டி இருக்கு, எனக்கு நேரமே இல்லை, வரேன் எல்லாத்தையும் ஒரு நாள் வச்சிருக்கேன்,
அது அந்த ஒரு நாள் என்னைக்கு பொழுது விடிய போறதோ, அந்த பொற்காலம் என்னைக்கு வர போறதோ தெரியல. ஐ எம் நாட் ஜோக்கிங். எல்லா இந்திய பெண்கள் மனசுலயும் அந்த ஒரு நாள் மனசுல இருக்கு. நான் கேட்க போறேன், எல்லா கேள்வியும் உங்களை கேட்க போறேன். கேட்கணும்னு 1000 கேள்வி வச்சிருக்கிறேன், எல்லாத்தையும் மொத்தமா கேட்க போறேன் அப்படின்பா. அதுக்குள்ள இவர் போய் சேர்ந்துருவார், லேட்டா அந்த அம்மா போய் சேர்ந்துருவா, அந்த குடும்பம் தப்பிச்சுடும் வச்சுங்க. ஆனாலும் ஆழ் மனசுல இவ்வளவு இருக்கு. ஏன் கேட்கலன்னா டயர்டா இருக்கா. ஏன் டயர்டா இருக்கா? காலம்பரிலேயே இருந்து வேலை பாக்குறா. இன்னும் என்னன்னா அவளுக்கு நேரம் இல்லை. அவ செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கு இல்லையா, கடமைகள், குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறது, கொல்லையில மாடு இருக்கும் அதை செய்ய வேண்டிய காரியம், சர்வன்ட்ஸுக்கு செய்ய வேண்டியது, வீட்டுல மாமனார் மாமியார் இருக்கா செய்ய வேண்டியவை, இப்படி ஏதாவது ஒரு கர்மா வேலை அவளை எப்போதும் எடுத்துக்கொண்டே போறதால அவர்கள் என்னன்னா வேறு வகையான என்ன சொல்லலாம், தீமையிலேயோ தீய காரியத்திலேயோ தப்பான வழிமுறையிலேயோ போறதுக்கு நேரம் இல்லை. பட் மேக்சிமம் டைம் அவைலபிள்னு வச்சுங்க. என்னுடைய அபிப்பிராயம் நல்ல வாழ இருக்க முடியாது. ஏன்? எல்லாம் இருக்கு, டைம் நிறைய இருக்கு, வேஸ்டா போறது. அப்ப ஏதாவது ஒரு ஊர்வம்பல போய் மாட்டிக்கலாம், ஏதாவது ஒண்ணு பண்ணலாம், தப்பானு தோண ஆரம்பிக்கிறது. நீங்க இதை எப்படி எடுத்துக்கலாம்? கிருஷ்ணன் சொன்னார் பாருங்க இந்த இடத்துல, செயல்ல இருந்து விலக நினைக்கிறவன் மூடனா போயிடுறான். அப்படி செயல்ல இருந்து விலக முடியாதுன்னு சொன்னத இந்தியாவில வேற மாதிரி புரிஞ்சுனுட்டா, மேற்கத்திய கலாச்சாரத்துல வேற மாதிரி புரிஞ்சுனுட்டா. இந்தியால எப்படின்னு கேளுங்க, செயல்ல இருந்து விலகிறதுன்னு சொல்லிட்டு அர்த்தமில்லாத சன்னியாச வாழ்க்கைக்கு சில பேர் போயிடுறேன். நான் சன்னியாசிகளுக்கு விரோதி அல்ல, ஞானம் உள்ளவர்களை நான் மதிக்கிறேன். ஆனா அர்த்தமே இல்லாம அரகுர படிப்போட ஒண்ணுமே தெரியாமலேயே ஒரு சன்னியாசம்ங்கிற பேர்ல தானும் வளராம இன்னொருத்தருக்கும் உதவாம வேலையும் செய்யாம காலத்தை கடத்துகிற ஒரு சிலரை என்னால சகிச்சுக்க முடியாது. என்னுடைய இயல்பு அது, என்னுடைய குணம் அது. அவர்களும் இந்த கீதை இந்த இடத்துல சொல்றது. இப்ப அவ என்ன பண்ணிட்டா, வீட்டுக்கும் வேலை செய்யல, அப்பா அம்மாவுக்கும் நல்ல காரியம் பண்ணல, சொசைட்டிக்கும் நல்ல காரியம் பண்ணல, தாக்கும் ஒண்ணும் பண்ணிக்கல, ஆத்மாவுக்கும் நல்ல கதியை தேடல, வேஸ்டா போய் மாட்டினுட்டு ஒரு வகையில வேஸ்ட் பண்றான் லைஃப்ல. இன்னொரு இது இந்தியால செயலை விட்டு விலகுதல், செயலை விட்டு விலகுதல்ங்கிறத தப்பா புரிஞ்சுன்ற செக்ஷன். மேற்கத்திய கலாச்சாரம் எப்படின்னா அவனு செயலை விட்டு விலகிட்டான். எப்படி தெரியுமா? மனுஷன் அங்க வேலையே செய்யறது இல்லை, எல்லாம் கருவி செய்யறது. அவனுடைய ஐடியா என்னன்னா எல்லாம் மனுஷன் படி ஏறது இல்ல, லிப்ட் தான். மனுஷன் அரைக்கிறது இல்ல, மனுஷன் கரைக்கிறது இல்ல, மனுஷன் சமைக்கிறது இல்ல, மனுஷன் ஒண்ணு வேலையே பாக்குறது இல்ல, எல்லாம் கருவிதான். சரி, எல்லாம் கருவிதான். கருவிகள் பார்த்து விட்டதால அவன் திருப்தியா இருக்கிறானா? மேல 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 ஒரு வெறுமை வர்றது. என்னன்னா இது எல்லா வகையிலையும் இவன் எனர்ஜி வேஸ்ட் ஆகணும், இவன் எனர்ஜி செலவாகணும். எனர்ஜி செலவாகாம அப்படியே மிச்சமாச்சுன்னு வச்சுங்கோ, பெரிய பெரிய தப்புகள் பண்றதுக்கு மேற்கத்திய கலாச்சாரத்துல அதுதான் காரணம்னு இப்ப கண்டுபிடிச்சிருக்கா. ஒரு சின்ன தேரி பாருங்க. சனி ஞாயிறு வீக்கெண்ட் இல்லையா, வீக்கெண்ட்ல நடக்கிற அக்கிரமம் மத்த நாள்ல நடக்கல. நீங்க அமெரிக்கால எல்லாம் வீக்கெண்ட் நடக்கிற அக்கிரமம் நடக்கல. இன்னொரு தேரி சொல்றா, சேர்ந்தாப்புல ஒரு வாரம் ஏதாவது அவ இண்டிபெண்டன்ஸ் டே அது மாதிரி வரும்போது சேர்ந்தாப்புல லீவ் வந்துடுத்து, நாடே நாசம். ஏன்? யாரும் வீட்டுல இருக்கிறது இல்ல, காரை 200 கிலோமீட்டர் வேகத்துல ஓட்டின்னு போறது, ஆக்சிடென்ட் ஆக்குறது, குடிச்சிட்டு ஓட்டுறது, அடிபடுறது, கீழே விழறது, கொலை பண்றது எல்லாம் நடக்கிறது எப்ப? ஹாலிடேல. ஏன்? இவனுக்கு வேலை இல்ல. இப்ப வேலைன்னு ஒன்று இருந்ததுன்னு வச்சுக்கோ, அந்த வேலையில கவனம் போயிருக்கும். வேலை இல்லாத போது மனிதன் அதீதமான அக்கிரமமான காரியங்களை பண்றானே ஒழிய நல்லத பண்றது இல்ல. ஏன்? வேலை இல்ல, நிறைய டைம் இருக்கு, தப்பு ஜாஸ்தியா பண்றான். இப்ப இதுக்கு என்ன பெட்டர்னா ஏதான ஒரு வேலை பண்ணிட்டே இருக்கலாம். நம்ம பெரியவாள்லாம் வீட்டுல வேலை இருக்கோ இல்லையோ வேலையை இழுத்து போட்டுன்னு செய்வா, பாத்துருக்கல? ஏன் சும்மா இருக்க மாட்டா? ஏன் சும்மா இருந்தா ஏதாவது தப்பு தப்பா தோணிட்டே இருக்கு மனசுல, எனக்கு இது வேண்டாது. ஒருத்தரை பத்தி கோவம் வருது, ஒருத்தரை பத்தி ஆத்திரம் வருது, அவன் என்னைக்கோ ஒரு 10,000 ரூபாய் தரேன்ட்டு தராம போயிட்டா அதை நினைச்சா ஆத்திரமா வருது. இதெல்லாம் மறந்துட்டு வேற ஏதாவது ஒரு வேலையில போய் செய்வோமே, இழுத்து போட்டு செய்வா. மேல இருந்து எல்லாத்தையும் இறக்கி எல்லாத்தையும் தொடச்சு திரும்பி எடுத்து மேல வச்சு. இந்த குழந்தைகள் எல்லாம் கத்தும், உனக்கு ஒரு வேலையே இல்லையா, எதுக்கு எல்லாத்தையும் இறக்குறேன், மறுபடியும் எதுக்கு எல்லாத்தையும் ஏத்துற, போட்டு தொலையும். அவங்க கேப்ப, பாட்டி உன்ன என்ன பண்றது, நான் உன்னை கூப்பிட்டேனா, உன்னை கூப்பிடலையோன்னு. அப்புறம் நாளைக்கு ஆஸ்மால கருன்னு எழுத்து நீங்க எல்லாம் பிராண வாங்குவேன். பட் என்னன்னா வேலையே இல்லைன்னா கூட அவ வேலையை உண்டு பண்ணிக்கிறான் இல்லையா, அவ வேலையை உண்டு பண்ணுவா. நல்லா கவனிச்சு பாருங்க, இந்திய கிராமங்கள்ல இன்னும் வயசானவங்க கூட முடைவாங்க, இல்லாட்டி ஏதாவது ஒரு முறம் இந்த இது போட்டு மொழிகின்னு இருப்பா, ஏதாவது ஒரு வேலை உலகையால குத்தின்னு இருப்பா, ஆடு மாடு மேய்ச்சின்னு இருப்பா. ஒரு வேலையில ஈடுபட்டால்தான் மனம் தீய வழியில் போகாது, தவறான எண்ணங்களை எண்ணாது. இப்ப அதத்தான் சொல்றான், நான் வெளியில எல்லா செயலையும் விட்டுட்டேன்னு சொன்னாலும் பைத்தியம், செயலெல்லாம் விட்டுட்டு சன்னியாசியா போறேன் இந்திரியங்களை அடக்கி உட்காரான்னு நினைக்கிறானே அவன்லயும் 90% பைத்தியம். ஏன் முடியறது இல்ல, 10% எக்ஸப்ஷன். பகவான் ராமகிருஷ்ணர், பெரிய மகா சுவாமிகள், ஒரு லட்சத்துல ஒருத்தர், கோடியில ஒருத்தர், இதுல எல்லாம் நகர்ந்து வெளியில போனவா உண்டு, நான் இல்லேன்னு சொல்லல.
பட் அவ கூட எப்படின்னு கேட்டேன்னா அது பின்னாடி வருது. அவர்களுக்குன்னு கர்மா கிடையாது, பட் அவ பிரசன்ஸ் எல்லாரையும் கர்மா செய்ய வச்சிடும். அதான் ரொம்ப ஆச்சரியம். இப்போ முன்னெல்லாம் கிராமங்கள் ரொம்ப க்ஷீணிச்சு போயிருந்த காலத்துல காஞ்சி மகா சுவாமிகள் 100 ஆண்டு கண்ட ஞான தீபம், அவர் என்ன பண்ணுவார், ஒரு கிராமத்துக்கு யாத்திரை வரார் அப்படின்ன உடனே அந்த கோயிலை புதுப்பிப்பா. அங்க ஒரு பஜனை ஏற்பாடு பண்ணுவா. அவர் வராருன்னு ஒரு யாகம் பண்ணுவா. அப்புறம் அவர் வராரேங்கிறதுக்காக அந்த கோயிலில் இருக்க முள் செடி கிடி எல்லாத்தையும் எடுத்து பண்ணுவா. அப்புறம் அங்க எந்தெந்த குழந்தைங்களை பூணல் போடல எல்லாத்துக்கும் போட்டுருவா. பெரியவா வர்றா கேட்டுட்டா என்ன பண்றது அப்படின்னு. இப்ப யோசிச்சுங்க, அவர்களுக்கு என்று எந்த கர்மமும் இல்லை, ஆனால் அவர்கள் வருகை எல்லா கர்மங்களையும் நடத்திவிட்டது. அது எப்படின்னா, காலையில சூரியன் உதயமாறது, உதயமான உடனே பூ பூக்கிறது, குயில் கூவுறது, சூரியன் உதயமான உடனே எல்லா செடிகளும் தலைவிரிக்கிறது, எல்லா நிகழ்வுகளும் நடக்கிறது. பட் இதெல்லாம் நடத்தணும்னா சூரியன் வந்தது இல்ல, அதன் வருகை மாத்திரமே, அதன் பிரசன்னம் மாத்திரமே எல்லோரையும் கர்மத்தில் ஈடுபட்டு விட்டது போல ஞான சூரியனாகிய தபஸ்விகளுடைய வருகை எல்லோரையும் அவரவர் கர்மத்தில் ஈடுபடுத்திவிடும். சோ அவளுக்குன்னு கர்மம் கிடையாது, பட் எல்லாரையும் அவ கர்மம் செய்யும்படியாக அவர்கள் வைத்து விடுகிறார்கள். அது பிழை அல்ல. ஏன்னா எல்லாத்துக்கும் மாஸ்டர்ஸ், எல்லாருக்கும் இயக்க வேண்டிய வழிமுறையில வழிகாட்டியாக இருக்கிறார்கள். மற்றவர்களை பத்தி நான் சொல்றேன். எப்படி சொல்றேன்னா, தானும் உயர்றது இல்ல, தன்னையும் வளர்த்துக்கிறது இல்ல, தன்னுடைய வாழ்க்கையும் வீணாக்கி கொடுறது, வேலை செய்யாம இருக்க ட்ரை பண்ணி சோம்பேறியா போய் மனசுல தவறான எண்ணங்கள் வந்து வாழ்க்கையை தொலைத்து தலை முழுகிற வேலையை செய்கிறார். இதத்தான் இந்த 6வது ஆசார சீலர்கள், கபட்ட சன்னியாசிகள். இந்த வார்த்தையை அப்படியே கீதை யூஸ் பண்றது. இத்தகைய கபட சன்னியாசிகள் செயலற்றவர்கள் அல்ல, அவர்கள் பொய்மையினால் உலகத்தையும் தங்களையும் பாழாக்கி கொள்ளுகிறார்கள். இதுக்கு அடுத்தாப்புல சொல்றான், ஹே அர்ஜுனா, எவன் தன் மனத்தினால் இந்திரியங்களை கட்டுப்படுத்தி ஆசையற்ற பற்றற்ற கர்ம இந்திரியங்களின் மூலம் கர்மயோகத்தை அனுசரிக்கிறானோ அவன் சிரேஷ்டமானவன். இந்திரியங்களை கட்டுப்படுத்துறதுனா எப்படி? நம்முடைய மெய்வாய் கண் மூக்கு செவி இது 5ஐயும் கட்டுப்படுத்துறது அவ்வளவு சுலபம் இல்லை. அதனுடைய அதன் மூலமாக நமக்கு கொடுக்க வேண்டிய சுகங்களையும் துக்கங்களையும் கொடுத்துட்டே இருக்கும். பக்கத்து வீட்டுல யாரோ ஒண்ணு பேசிக்கிறா, இந்த காது சொல்லும் கொஞ்சம் ஒட்டுக்கேனே, இந்த காதை கொண்டு போய் வச்சு மெதுவாங்க என்ன நடக்கிறதுன்னு கேட்பான். தெருவில் யாரோ சண்டை போட்டுக்குவா, இறங்கி போய் என்னன்னு கேட்பான், நம்ம கிணத்துக்கு. அது தெருவில் யாரோ அடிச்சுக்கிறான், அங்க போய் என்ன, 2 பேரும் சேர்ந்து இவன் அடிப்பான். இந்த காதுக்கு அடுத்த வேலை அது என்ன நடக்கிறதுங்கிறதுக்கு அங்க போய் நின்னு அதை கேட்டு அடி வாங்கின்னு வீட்டுக்கு வருவான். காது. இந்த 2 கண்ணு எப்படி, கண்ணுக்கு அடுத்த மாதிரி உலகத்துல வேற எதுவுமே கிடைக்க முடியாது. ஏன், இப்ப காலையில எங்க ஊர்ல ஒரு போஸ்டர் பார்த்துட்டானா மத்தியானத்துக்குள்ள அந்த படத்துக்கு போயாகணும். சினிமா போஸ்டர் பார்த்துட்டா மத்தியானத்துக்குள்ள போயாகணும். இன்னும் சில பேர் அந்த போஸ்டர் பார்த்துனுடைய சாக்கடையில விழுந்துடுறான். இப்படி நடந்து போறான், மூடிலாம் திறந்திருக்கு, அது அப்படி பார்த்துட்டு பராக்கு பார்த்துட்டே போறான், டபக்குன்னு அப்படி உள்ள போக வேண்டியதுன்னு. இது இந்த 2 கண்ணு என்ன பாடுபடுத்துறது பார்த்தல. கண்ணு, காது, வாய். வாய் 2 வகையா கெடுக்கும். என்னன்னா, திங்கப்படாத தின்னு கெடுக்கும், பேசப்படாத பேசி கெடுக்கும். அதுக்கு 2. அது இப்போ 2 கண்ணை குரங்கு 2 கையால மூடி இருக்கு. காந்திஜியோட குரங்கு 2 கண்ணை 2 கையால மூடி இருக்கு. 2 காது, அதனால 2 கையால மூடி இருக்கு. நான் மூடி காட்டுவேன், அதே மாதிரி இருக்கும் வேலைன்னு தான் மூடல. 2 கை 2 காது 2 கண்ணு இருக்கு, அதனால 2 கையால மூடி இருக்கு. ஆனா ஒரே வாயை ஏன் 2 கையால மூடணும்? குரங்கு ஒரே கைய 2 கையால மூடும் ஒரே வாய. ஏன் ஒரே வாய் 2 தப்பு பண்ணும். என்ன, திங்கப்படாத தின்னும், பேசப்படாத பேசும். அதுக்காக 2 ஒரு கேட் ஓபன் ஆயிட்டாலும் இன்னொரு கேட்டை போட்டு மூடுறா அப்படிங்கிற மாதிரி அப்படி உட்கார்ந்துருக்குமா அந்த குரங்கு. 2 தப்பு பண்ணோம்னா உண்மைதானே? நீங்க யோசிச்சு பாருங்க, உணவின் மீது நமக்கு இருக்கிற விருப்பத்தை விட முடியல, அது என்ன பண்றது? பல துன்பங்களை கொண்டு வந்து சேர்க்கிறது. நாங்க வேடிக்கையா சொல்லுவோம், பட்டிமன்றவங்கள உடம்பு சரியில்லை, வயிற்ற வலி, டாக்டர் போனா டாக்டர் சொன்னாரு என்ன சாப்பிட்டேன், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிற லெவல்ல இல்ல டாக்டர், அதெல்லாம் நிறைய சாப்பிட்டுருக்கேன், என்னெல்லாமோ சாப்பிட்டேன். காலம்பரம் ஒரு கிரகப்பிரவேசம், அப்புறம் ஒரு காது குத்து, அதுக்கப்புறம் ஒரு கல்யாணம், அதுக்கப்புறம் ஒரு பூனல், அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுல பார்ட்டி, எல்லாம் சாப்பிட்டுருக்கேன். டாக்டர் சொன்னார் உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம். சரி, இப்ப நீ என்ன பண்ற, ஒண்ணு பண்ணு, நைட்டு லைட்டா சாப்பிடு, ரொம்ப ஹெவியா சாப்பிடாது, நைட்டு லைட்டா சாப்பிடு அப்படின்ட்டு மருந்து எழுதி கொடுத்துருந்துச்சார். மறுநாள் சொன்னா வயிற்று வலி ஜாஸ்தியா போச்சு. என்ன சாப்பிட்ட? நைட்டு லைட்டா ஒரு 8 போண்டா அப்படின்னு. அவர் எரிச்சல் ஆயிட்டார். போண்டா லைட்டுன்னு உனக்கு ஆறு சொன்னான்? அவர் தேடி சொன்னான் பாருங்க, டாக்டர் எண்ணெயில தண்ணியை ஊத்துனா, தண்ணியில எண்ணெயை ஊத்துனா எது மிதக்கும்? எண்ணெய். ஏன் தண்ணியை விட எண்ணெய் லைட்? எண்ணெயில போண்டா போட்டா எது மிதக்கும்?
போண்டா எண்ணெயை விட லைட். அப்படியே சயின்டிபிக்கா யோசிச்சேன், ரொம்ப லைட் அப்படின்னு. ஒரு அதுக்கு ஒரு சயின்டிபிக் எக்ஸ்பிளேஷன் எல்லாம் கொடுத்து டாக்டர் சொன்னார், இவ்வளவு ஆழமா நான் படிக்காம போயிட்டேன்ப்பா. சும்மா திங்கிற ஆசையை விட முடியல. மனுஷாளுக்கு பாருங்க, அது கெடுதல்னு தெரிஞ்சா கூட ஹைப்பர் அசிடிட்டி, நமக்கு காஃபி வேண்டாம் அப்படிம்போம். யாரானும் கொஞ்சம் காஃபி சாப்பிட கொடுங்களேன், அந்த ஒரு நிமிஷம் ஞானியா மாறணும். அது வேணுமா வேண்டாம் கொடுத்துங்களேன், ஏன்னா அஞ்ஞானியாவே இருந்துருவோமே, நமக்கு எதுக்கு ஞானியா மாறி, அதெல்லாம் தேவையே இல்லை, கொடுங்களேன் அப்படி. அதுல நாமளே நல்லவாளா இருந்தா கூட சில விட மாட்டா தெரியுமா, காஃபி சாப்பிடுற எல்லாரும் இல்ல வேண்டாம் ஹெல்த்துக்கா, பரவாயில்ல சாப்பிடுங்க. ஏன் நம்மள அனுப்பிச்சுட்டு மறுவேலை பார்க்கணுங்கிறது அவ ஆசை, நாம நல்லா இருக்கணும். பரவாயில்ல அது என்ன பரவாயில்ல சாப்பிடுங்க, அவஸ்தப்பட போறது இவன் என்ன பரவாயில்லைங்கிறது. உண்மை என்ன தெரியுமா, சைக்கலாஜிக்கலா எல்லாருக்கும் சாப்பிடலாம் ஆசை. இன்னைக்கு மத்தியானம் நாங்க பேசிட்டு இருந்தோம் உட்காந்து. அப்போ ஒரு பணக்காரானா இருக்கிறவா, லைன்ஸ்ல ரோட்டரியில பெரிய பெரிய இதுல இருக்கிறவா, அங்க கூட நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரீஜனல் கான்பரன்ஸ்ல பஃபே அப்படின்னா தட்டை இடிச்சு நீட்டு இல்லையா, இவ்வளவு வசதியானவா தான் நம்ம சாப்பாடே பார்த்தது இல்லையா. எனக்கு தெரிஞ்ச லைன்ஸ் ரோட்ல இருந்தா அவளுக்கு பெருவாரியா டயபெட்டிக்கா இருப்பா, சாப்பிடவே கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருப்பா. இருந்தா கூட அங்க அந்த எச்சத்தட்டை ஒருத்தர் மேல ஒருத்தர் இடிச்சுன்னு போய் பஃபேல தமக்கு நீட்டுவா. ஏன் சாப்பிட்டதே இல்லையா? மனுஷாளுக்கு பாருங்க, எவ்வளவு காலம் சாப்பிட்டாலும் சாப்பாட்டை பார்த்த உடனே ஒரு பரபரப்பு வந்துடும். அவளும் கியூ பண்றதுக்காக சேர் எல்லாம் போட்டு பார்த்திருப்பா, வரிசையா போங்கோ அப்படின்பா. அதெல்லாம் கிடையாது. அதை பார்த்துட்டா எல்லாரும் 4000 வருஷத்துக்கு முந்தின காட்டு மிராண்டியா மறுபடியும் மாறிட வேண்டியதுதான். அதை நகத்து நேரா உள்ள போ அப்படின்னா என்ன? ஏன் ஆழ் மனசுல அது மேல நமக்கு அவ்வளவு ஆசை இருக்கு. ஆழ் மனசுல அவ்வளவு ஆசை இருக்கு, அது மேல விட முடியல. எவ்வளவு காலமாயும் நம்மால அதை விட முடியல. 5 பொறிகள் வழியாக அனுபவிக்கிற இந்திரிய சுகங்கள். என்ன சொல்றா, இந்த விலங்குகளாவது ஒவ்வொரு இந்திரியத்துலதான் சிக்கும். பாத்திருக்கேல, மீன் எப்படி அழியறது அப்படின்னா, மீன் என்ன பண்ணும், அப்படி நீந்துட்டே வரும். மீனுக்கு வந்து இப்படி ஒரு தூண்டில்னு ஒண்ணு போடுவான். தூண்டில்ல வந்து ஒரு புழுவை கட்டி விட்டுருப்பா. தூண்டில் புழுவினை போல் வெளியே சுடர் விளக்கினை போல் நீண்ட பொழுதாக என் உள்ளம் துடித்தது. பாரதி. தூண்டில் புழுவினை போல், இந்த தூண்டில்ல இப்படி புழுவை மாட்டி விட்டுருப்பா. இந்த புழு இப்படி துடிக்கும். அதை பார்த்துமே அந்த மீன் இப்படி வரும். ஹை டேபிள் மீல்ஸ் நமக்கு ரெடியா இருக்கு அப்படிங்கும் பாருங்க. மீன் தூக்கிட்டேன், துடிக்கும், அப்படியே துடிக்கும். அந்த மீன் அப்படியே துடிக்கும். ஆனா அந்த துடிக்கிற மீனை சாப்பிடுறான் வள்ளலார். மேல வள்ளலார் படம் இருக்கு, அதை பார்த்துதான் வள்ளலார் பாடினார். மண்ணினில் தூண்டிலும் கண்ணி வகைகளும் கண்ட போதெல்லாம் எண்ணி எண்ணி என் உள்ளம் நடுங்கிய நடுக்கம் எந்தை நின் திருவுள்ளம் அறிகின்ற. என்ன அர்த்தம் தெரியுமா? எண்ணி எண்ணினார். என்ன தெரியுமோ, புழு துடிக்கிற புழுவை தான் சாப்பிடணும்னு வந்து மீன் வாய் வச்சது பாருங்க, தூக்கிட்டான். இப்ப அது துடிக்கிறது. அப்ப என்ன யோசிச்சார் வள்ளலார், துடிக்கிற புழுவை லட்சியம் பண்ணாம வந்து தின்ன வந்த மீன் துடிக்கிறதே, இந்த மீன் துடிக்கிறத லட்சியம் பண்ணாம திங்கிறானே, இவன் என்ன துடிப்பானோ தெரியலையே, எண்ணி என் உள்ளம் நடுங்கிய நடுக்கம் எந்த இன்னும் திருவுள்ளம் அறியும். யோசிக்கவே இல்லை, சாப்பிடல அவ்வளவு ஆசை. சரி, மீன் எதனால அழியறது யோசிச்சு பாருங்க. சாப்பிடணுங்கிற ஆசை, வாய்ச்சுவை மீன் அழிச்சுட்டு. வண்டு எதனால அழியறது? நாசி. அதுக்கு வாசனைன்னா அவ்வளவு இஷ்டம், அப்படியே பறந்து வர்றது. பூவில இருந்து வர பிராக்ரன்ஸ் தாங்க முடியல, அதால வந்து அது மேல அப்படியே மயங்கி உட்கார்ந்து விடுறது. அந்த மயக்கத்திலேயே வண்டு தூங்கி போயிடுறது, பூ அப்படியே மூடிடுறது. வண்டு செத்து போச்சு. பூவினால் அதற்கு ஒரு சமாதி. ஷாஜகான் பளிங்கினால் சமாதி கட்டின மாதிரி ஒவ்வொரு பூவும் வண்டுக்கு சமாதி கட்டுவதை ஆசையாக செய்கிறது. வண்டு உட்கார்ந்தது உள்ள அப்படியே மூடி விட்டு அந்த பூ அப்படியே. இது கால் பட்டது மகரந்த சேர்க்கை ஆயிடுத்து, காயாயிடுத்து. காயானதுக்கு அப்புறம் பூ என்ன ஆகும்? மூடி எடுத்து வண்டு உள்ள மாட்டிடும். அப்ப வண்டை எதை அழிச்சது? வாசம். கண்ணு. இந்த கண் எது? விட்டில்னு ஒரு பூச்சி இருக்கு. இந்த விட்டில் பூச்சி அப்படின்னா ஒரு விளக்க ஏற்றி வச்சிருப்பா. இந்த விட்டில் பூச்சி இப்படியே பறந்துட்டே வரும். நெருப்பு பழம் கிட்டக்க போய் பார்க்கணும். இப்படி பறக்கலாம்னு கிட்டக்க வரும்போதே அந்த இறகு கருகி கீழே விழுந்து விட்டில் செத்துப்படும். விட்டில் எதனால் அழிகிறது? கண்ணினாலே அழிகிறது. சங்க இலக்கியத்துல அசுணமான ஒரு பறவையை பத்தி சொல்றான். அது காதால் அழியும் அப்படிங்கிறான். அது எப்படிடா காதால் அழியும்னா, ஆகாசத்துல அசுணமான பறவை பறக்கிற போது வேடுவர்கள் என்ன பண்ணிவார்களா, கீழே நெருப்ப மூட்டிடுவா. கீழே நெருப்ப மூட்டிட்டு புல்லாங்குழல் வாசிக்கிறது. இதுக்கு வந்து சங்கீதம் தான் இஷ்டம் அந்த பறவைக்கு, அசுணமாவுக்கு. இந்த சங்கீதத்தை கேட்டு அப்படியே சுத்தி அங்கேயே வரும்.
நல்ல சங்கீதம் கேட்டா சந்தோஷமா பறந்துட்டே இருக்கும். டபக்குன்னு புல்லாங்குள்ள கீழே வச்சுட்டு பறைன்னு ஒரு கருவி இருக்கு இல்லையா, அதை டம டம டமன்னு தட்டினா அதுக்கு எரிச்சலாகும். இந்த நல்ல சங்கீதம் போய் இப்படி சத்தம் வந்துட்டேன உடனே துடிச்சு போய் அப்படியே அசுனமா கீழே விழுமா, எங்க அந்த நெருப்புலயே அப்படியே கறி ஆயிடும். அதை சுட்டு சாப்பிடுவா. வேடுவர்கள்னு ஒரு குறிப்பு வருது. அசுனமா அப்படிங்கிற ஒரு பறவை காது அந்த கேட்கிற இன்பத்தாலே அழிகிறதுன்னா, மீன் வாயினாலே அழிகிறது, விட்டில் கண்ணினாலே அழிகிறது, வண்டு நாசியினாலே அழிகிறது, அசுனமா காதாலே அழிகிறது. ஆனை எதுலடா அழியுதுன்னா மெய் இன்பத்தால அழிகிறது. எப்படி பண்றா, ஒரு யானைய பள்ளம் தோண்டி ஒரு இலையெல்லாம் போட்டு மூடிட்டு அந்தாண்ட பெண் யானை ஒண்ணு நிறுத்திடுவா. பழக்கிய காட்டுல இருக்கிற பெண் யானையை கொண்டு போய் நிறுத்திடுறது. அப்போ காட்டுல எங்க இருந்தோ வருகிற ஆண் யானை இப்படி வரும். அதை பார்த்த உடனே மேட் ஃபார் ஈச் அதர், மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு நேரா வரும் பாருங்க, இந்த குழியில விழுந்துடும், அவ்வளவுதான். அப்புறம் வாழ்நாள் முழுக்க அது காலில் சங்கிலியை போட்டு அதை மூட்டு இந்த மரத்தை தூக்கி அந்தாண்ட வச்சு இங்கேன்னு வச்சு வரப்போற விஐபிக்கெல்லாம் செல்யூட் போட்டு அது 10 பைசா 8 நாள்லாம் அவன் கொடுக்கலாம் வாங்கி வச்சுன்னுட்டு அது மானம் மரியாதை எல்லாத்தையும் இழந்து அந்த ஆணைக்கு அவ்வளவு அகௌரவம் எல்லாம் எதால அந்த பெண் யானையால அதுக்கு அந்த சிற்றின்ப நாட்டம் எவ்வளவு கேவலமா அதை பாருங்க. வரவன் எல்லாம் முதுகு மேல தூக்கி வச்சுட்டு காட்டுக்குள்ள எல்லாம் போய் சுத்தி காமிச்சுட்டு இது எவ்வளவு கேவலமா போயிடுது. அதான் சொன்னா விட்டில் கண்ணால் அழிகிறது, அசுனமா காதால் அழிகிறது, மீன் வாயாலே அழிகிறது, வண்டு நாசியாலே அழிகிறது, யானை உடம்பாலே அழிகிறது, 5 பொறிகளாலே 5 விலங்குகள் அழிகின்றன. ஆனா மனுஷன் எப்படின்னா அவையெல்லாம் பரவாயில்லை, ஒன்றால் தான் அழியும், 5ஆலும் அழிகிறவன் மனிதன். அப்படி இவன் என்னன்னா ஏதானும் ஒண்ணு மாட்டினுடுவான், ஒண்ணு கண்ணாலேயோ காதாலேயோ மூக்காலேயோ ஏதாவது ஒன்னாலேயோ மாட்டினுட்டு வாழ்நாள் முழுக்க துன்பப்படுறான். அப்ப இந்த இந்திரியங்கள் பொறிப்புலன்கள் மனிதனை அதை நோக்கி இட்டு செல்லுகின்றன. சரி, அதை அடக்கணும்னா என்ன பண்றது? கண்ணை அடைக்கிற முடியுமா? அழகான காட்சியெல்லாம் பார்க்கப்படாதுன்னு கண்ணை அப்படி பிடுங்கி போட்டுட்டாப்புல அழக பார்க்கிற உணர்வு போயிடுமா? அழக பார்க்க கூடாதுன்னு கண்ணை பிடுங்கி விடலாம், ஆனா அழக பற்றிய சிந்தனையே கொண்டு கொண்டிருக்கும் இல்லையா? நீங்க எதையும் கேட்க கூடாதுன்னு காதுல பஞ்ச வச்சுன்னுட்டா உள்ளுக்குள்ளேயே உங்களுக்கு பாட்டு ஓடும். திரும்பி 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 மனசுக்குள்ளே இருந்தே அந்த பாட்டு ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஏதான் நினைக்க கூடாதுன்னு சொல்ல நினைச்சுட்டே இருப்போம். மருந்த கையில கொடுத்துட்டு குரங்க நினைக்காது அப்படின்னா, ஜன்னல்ல குரங்கு, சமையல் உள்ள குரங்கு, எங்க பார்த்தாலும் குரங்கு 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 ஓடிட்டே இருக்கும். அந்த எண்ணம் அப்படியே தான் போகும், முடிவே இல்லை. அப்போ எதெல்லாம் வேண்டான்னு பொறிப்புலன்களை வென்றாலும் உள்ளுக்குள்ளே இருந்து அதே தாகம், அதே மோகம், அதே வேகம். இது என்னடா பண்ணணும் அப்படின்னா, உன் மனசை விழிப்படையவை. இந்த இந்திரியங்களை எல்லாம் அடக்க முடியாது, பட் ஒரு விழிப்பு அடைஞ்சுட்டா அது என்ன ஆகிறது? இதெல்லாம் அர்த்தம் இல்லைங்கிற உணர்வுக்கு போறது. இந்திரியங்களை கட்டுப்படுத்தி ஆசையற்ற பற்றற்ற கர்ம இந்திரியங்களின் மூலம் கர்ம யோகத்தை அனுசரிக்கிறானோ அவன் சிரேஷ்டமானவன். லைஃப்லயே இருக்கணும், குடும்பத்திலேயே இருக்கலாம், செய்ய வேண்டிய வேலைகளை செய்யலாம், குழந்தை குட்டிகளோட வாழலாம். ஆனா என்ன அப்படின்னா மோகம் அப்படிங்கிறது இல்லாம அது அதனுடைய இயல்புக்கு ஏற்ற சரியான வாழ்க்கை முறையை வைத்துக் கொண்டு இந்த இந்திரியங்களுக்கு வசப்படாமல் மனதை தன் நிர்வாகத்தில் எவன் வைத்திருக்கிறானோ அவன் சிரேஷ்டமானவன், உயர்ந்தவன் என்று பகவான் இந்த ஸ்லோகத்துல சொல்றார். கொஞ்சம் யோசிக்கணும், இந்திரியங்களை எல்லாம் வெல்லுவதுன்னா எப்படி முடியும்? எல்லாரும் தபஸ்வியா ஞானி ஆயிட முடியுமா? சின்ன முயற்சி. நாம எப்பவுமே உடம்பு சொன்னதை கேட்டிருக்கோமே ஒழிய நாம என்ன சொல்றோமோ அதை உடம்பு என்னைக்கு கேட்க போறது? ஒரு சின்ன விஷயம், உடம்பு திடீர்னு சொல்லும் பசிக்கிறது. அப்படி நீங்க என்ன சொல்லி கொடுத்துருக்கா நமக்கு தெரியுமோ? பசிக்கிறதுன்னு ஒண்ணு உடல்ல ஆசிட் சுரந்துடும், அந்த ஆசிட் அப்படியே விட்டா குடலையே ஓட்டையாக்கிடும். அதனால அந்த மாதிரி ஒரு தாட் வந்துட்டா உடனே சாப்பிடும். இப்பவே நான் அந்த வார்த்தையை சொன்ன உடனே சில பேருக்கு ஆசிட் சுரந்துடும், பெரிய சிக்கல். அதை பத்தி சொன்ன உடனே அந்த டக்குன்னு அந்த நிகழ்வு நிகழ்ந்துடும். ரைட், நமக்கு எல்லாம் என்ன சொல்ல தெரியுமா? ஆசிட் சுரந்துட்டு விட்டுட்டா குடல் ஓட்டையா போயிடும். ஆசிட் சுரக்காமையே பசி எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? என்னன்னா உடம்பு சொல்லும் எனக்கு இப்ப பசிக்கிறதுன்னு. அப்ப நாம என்ன சொல்லணும் தெரியுமா அந்த உடம்பு கிட்ட? புரியுது புரியுது, உனக்கு பசிக்குதுன்னு தெரியும், ஆனா நான் சாப்பிடறதா இல்லை. என்ன அர்த்தம்? என்னுடைய பொறி என்னுடைய ஊழியன், நான் தான் எஜமான். அந்த நான் என்னுடைய அறிவு, என்னுடைய 5 பொறியும் என்னுடைய ஊழியன், 5 வேலைக்காரன், ஒரு எஜமானன். எது? என்னுடைய அறிவு. நான் சொல்லணும் என்னன்னா, எனக்கு தெரியும் உனக்கு 8 மணி ஆனா பசி வரும்னு தெரியும், பட் இன்னைக்கு நான் சாப்பிடறதா இல்லை. புரியுறதா? இன்னைக்கு நான் சாப்பிடறதா இல்லை. என்னன்னா ஆசிட் சுரக்காது, அதுக்கப்புறம் சுரக்காது. ஒண்ணு நான் குழந்தைகள் கொஞ்ச நேரம் அழும், அப்பா கண்டிப்பா தரமாட்டாருன்னா இந்த ஆளுக்கு ஒரு வேலையில இருந்து போயிடும்.
அது நடக்காது. அப்பா ஐயோ ரொம்ப கஷ்டமான மனுஷன் அப்படின்னு பேசாம போயிடும். நம்ம சொல்றத குழந்தைகள் கேட்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோமே, நாம சொல்றத நம்ம உடம்பு கேட்கணும்னு எதிர்பார்த்தோமா? கர்ம இந்திரியங்களை வசப்படுத்தினா என்னன்னா உடம்பு சொல்றத கேட்கிற வேலைக்காரனா நாம இருக்கிறோமே ஒழிய, நாம சொல்றத கேட்கிற வேலைக்காரனா உடம்ப மாத்தினோமா? பாரதி பாடுறா, விசை உறும் பந்தினை போல் வேண்டிய படி செல்லும் உடல் கேட்டு. நான் என்ன சொல்றனோ அதை என் உடம்பு கேட்கணும் அப்படின்னு பாரதி பாடுறான். உடல் யாசிக்கிறது. நாம் உடலை எதிர்த்து கட்டளை இட்டது உண்டா? திடீர்னு உடம்பு சொல்லும் என்ன, தூக்கம் வர்றது. நீங்க என்ன பண்றோம்? தூக்கம் வருது, படுத்துக்கலாம் வா, டக்குன்னு அப்படியே தூங்க போயிடுறோம். ஒரு நாளாவது தூக்கம் வருதா? ஆமா, நான் இன்னைக்கு தூங்குறதா இல்ல. நீங்க யோசிப்பீங்க, நமக்கு நாமே பேசினா மத்தவாள்லாம் தப்பா நினைப்பாள. நினைச்சுட்டு போறா, இல்லையா மட்டும் நம்மள என்ன தப்பா நினைக்காமையா இருக்கா? உள்ள இருந்து ஒரு குரல் கொடுக்கும், தூக்கம் வர்றதுன்னு. ரைட், 8:30 ஆயிட்டா அவனுக்கு தூக்கம் வரும், எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு நான் தூங்குறதா இல்ல, புரிஞ்சுக்கோ அப்படின்னா உடம்பு சொன்னதை கேட்க ஆரம்பிக்கும். அதான் உடம்போட இயல்பு. ஆச்சரியம். நாம எஜமானனாவே இல்ல, வெளியில எல்லாம் எஜமானா இருக்கிறோம், ஆனா நமக்குள்ள நம்ம வேலைக்காரன். இதத்தான் சொல்றான், இந்திரியங்களை கட்டுப்படுத்தி நீ பாசா மாறு, எல்லாத்துக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடு. போதும், இத்தனை மணிக்கு போறோம், நீ இதுக்கப்புறம் சாப்பிட்டது போறோம், நீ இதை செஞ்சது போறோம், நீ தூங்குனது போறோம், எழுந்திரு. இப்படி நமக்கு நாமே ஆட்டோ சஜஷன், உள்ளுக்குள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து பொறிப்புலன்களை நம்முடைய ஊழியர்களாக நம்முடைய கண்ட்ரோல்ல வரும். இது வந்து ஃபாரின்ல எல்லாம் ட்ரை பண்ணிருக்கா. எத்தனையோ மகான்களே அவருடைய சிஷ்யர்கள் கூட அப்படிலாம் ட்ரெயின் பண்ற. ஒரு குருஜி ஏஃப்னு ஒருத்தர் இருந்தார். அவர் எப்படின்னு கேட்டா, தன்னுடைய சிஷ்யர் திடீர்னு என்ன பண்ணிருக்கலாம், திடீர்னு ஸ்டாப் அப்படிம்பார். அப்படி நிக்கணும். கண்ணு திறந்துதான் கண்ணு திறந்து, பேச வாய திறந்தா பேச வாய திறந்து, ஒரு காலை தூக்கி இருந்தா காலை தூக்கி அப்படி நிக்கணும். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அவர் சொல்ற வரைக்கும். இது முதல்ல கொஞ்சம் எரிச்சலா இருக்கும். 3 மாசம் கழிச்சு தான் உண்மையை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. என்னன்னா, இப்படிப்பட்ட உத்தரவு பிறக்கிற போது கண் மூட விரும்புகிறது, வாய் மூட விரும்புகிறது, கால் கீழே போக விரும்புகிறது. இது ஆரம்பத்தில் தான். நாளாக நாளாக அவை சொன்னதை கேட்க ஆரம்பிக்கின்றன. என்ன சொல்றாளோ அதை கேட்கறதுக்கு அவெல்லாம் தயாராயிடும், இந்த பொதிகள்லாம் தயாராயிடுது. அப்புறம் பிறருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து நாமளே நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறவாளா நாம மாற ஆரம்பிக்கலாம். இது ஒரு தாட், நம்முடைய இந்திரியங்களை வசப்படுத்துதல். இன்னொன்னு என்னன்னா, மனசுக்கு நாம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிற போதே சைக்காலஜில என்ன சொல்றா, 99% மக்கள் வந்து நெகட்டிவான தாட் உடையவாதான். எல்லாருமே இயல்புலயே லிப்ட் மேல போறச்சியே அப்படியே அருந்து விழுந்துட்டான், இதான் ஃபர்ஸ்ட் தோணும். பிளேன் மேல அப்படி எடுக்கிற போதே நம்மோல கீழ் விழுந்து மோதிட்டான். ஏன்? அது இயற்கைக்கு விரோதம். அது புவியீர்ப்பு சக்தியை தாண்டிட்டு மேல போறது, விழுந்துட்டா, இதான் முதல்ல தோணும். நெகட்டிவா தான் எல்லாருக்குமே தோணும். டிரைவிங் எடுத்த உடனே இடிச்சுட்டோம்னா ஃபர்ஸ்ட் அதான் முதல்ல தோணும். எல்லா மனுஷாளுக்கும் முதல்ல என்னன்னா நெகட்டிவ் தாட்ஸ் தான் போகும். என்ன சொல்றான், பாசிட்டிவ் தாட்டா மாத்து அப்படின்னா எப்படி மாத்தணும் பாருங்க. எல்போர்டு சைக்காலஜின்னு ஒரு சைக்காலஜி. என்ன எல்போர்டு சைக்காலஜி? 300 அடிக்கு இந்தாண்டு இவன் கார் டிரைவிங் கத்துனுட்டு கார் ஓட்ட ஆரம்பிக்கிறான். அங்க எவனோ ஒரு ஸ்கூட்டர்ல போறான், 300 அடிக்கு முன்னாடி அங்க ஸ்கூட்டர்ல போறான். இவன் மைண்ட் என்ன சொல்ல தெரியுமோ, அந்த ஸ்கூட்டர்ல இடிச்சுடாது, அந்த ஸ்கூட்டர்ல இடிச்சுடாது, அந்த ஸ்கூட்டரை இடிக்க கூடாது, அந்த ஸ்கூட்டரை இடிக்க கூடாது. என்ன தெரியுமா ஆகும், அந்த ஸ்கூட்டரை அதை நோக்கியே தான் போகணும். நம்ம மனசுல அதை இடிக்கப்படாதுன்ற எண்ணம் வந்த உடனே கரெக்டா இந்த கார் அதை நோக்கியே போகும். அதை விட பியூட்டி என்னன்னா இடிச்சுடுவோம். ஏன் விளக்கம் சொல்றான் பாருங்க, என்ன அருமையான விளக்கம் பாருங்க. என்னன்னா அந்த அந்த இழுத்துட்டா ஸ்கூட்டரை ஸ்கூட்டரை இடிக்க இடிக்க அப்புறம் தான் கூடாது. அப்ப என்ன சொல்றான், மனசுக்கு சஜஷன் எப்படி கொடுக்க சொல்றான் தெரியுமா, நேரா போ, அவ்வளவுதான். அந்த ஸ்கூட்டரை பத்தி நீ ஏன் கவலைப்படுற, அந்த ஸ்கூட்டரை இடிக்க கூடாதுன்னு நெகட்டிவா ஆர்டர் கொடுக்காத மைண்டுக்கு. நீ அந்த ஸ்கூட்டரை இடிக்க கூடாதுன்னு கொடுத்தா அதை இடிச்சுட்டு மறுவேலை பார்க்கும். எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் மைண்ட் கொடுக்க சொல்றான், நேரா போ நேரா போ நேரா போ. அப்ப என்ன, அந்த ஆர்டரை ஒபே பண்ண ஆரம்பிக்கும், அது நேரா போக ஆரம்பிக்கும். நீங்க அதை இடிக்க கூடாதுன்னு நெகட்டிவா ஆர்டர் கொடுத்தா கண்டிப்பா அங்க போய் இடிக்கும். இதை வச்சுட்டு என்ன சொல்றா, நான் வந்து கண்ணால கெட்டு போக கூடாது, நான் காதால கெட்டு போக கூடாது, நான் மூக்கால கெட்டு போக கூடாதுன்னா அதான் முழு நேர வேலையாவே இருக்கும். அப்ப என்னடா அப்படின்னு கேட்டான், பாசிட்டிவா திருத்து. எப்படி, நான் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க விரும்புகிறேன். இப்ப பாருங்க, நான் கோபப்பட மாட்டேன்னு தயவுசெய்து சொல்லாதீங்க. எனக்கு அடிக்கடி கோபம் வருது, இனிமே நான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து போறேன், நான் கோபப்பட மாட்டேன் அப்படி சொல்லாதீங்க. நான் கோபப்பட மாட்டேன்னு சொன்னா கோபம் வந்து வந்து போய் ஒவ்வொரு முறையும் நீங்கள் தோற்கடிக்கப்படுவீர்கள். பின்ன என்னன்னா, நான் மன்னிப்பேன், யாரு தப்ப நான் மன்னிப்பேன். அப்புறம் எப்படி கோபம் வர முடியும், மன்னிச்சுட்டா கோபம் வர முடியுமா? யாரு தப்பனாலும் நான் மன்னிப்பேன் நான் மன்னிப்பேன் நான் மன்னிப்பேன் இந்த தாட் போற போது கோபம் வராது.
நான் கோபப்படாம இருக்கணும்ன்ற தாட் நீங்க ஏற்படுத்தீங்கன்னா கண்டிப்பா கோபப்படுவீர்கள். இந்திரியங்கள் எப்போதும் நீங்கள் எதை வசப்படுத்த நிற்கிறீர்களோ அந்த பள்ளத்தில் நம்மை தள்ளாமல் விடாது, வலிமையானது. சோ நாம ஒரு டெக்னிக் கையாளும். என்ன? நான் பிரம்மச்சரியத்தில் இருப்பேன், நான் மன்னிப்பேன், நான் உயர்ந்த வாழ்க்கை வாழுவேன். இப்படி பாசிட்டிவா ஏற்படுத்திக் கொண்டே போக போக அதை நோக்கி நம்முடைய ஆத்மா பயணப்படுகிறது. எவன் தன் மனத்தினால் இந்திரியங்களை கட்டுப்படுத்தி ஆசையற்ற பற்றற்ற கர்ம இந்திரியங்களின் மூலம் கர்மயோகத்தை அனுசரிக்கிறானோ அவன் சிரேஷ்டமானவன், அவன் மிகவும் உயர்ந்தவன். இந்த கருத்தை இந்த ஸ்லோகத்துல நமக்கு பகவான் விளக்கி இருக்கிறார். நாளைக்கு 6:30 மணிக்கு நம்முடைய இந்த உபன்யாசம் இங்க நிகழ இருக்கிறது. 6:30 8:30 முடிக்கணும். முடிச்சதுக்கு உடனே தயவு செய்து நீங்க அனுமதிச்சோன்னு உடனே நான் புறப்பட்டு வெளியில சந்தோஷமா அனுப்பிச்சாலும் அனுப்பிச்சு தெரியாது. ஏன்னா லேட்டாக முடியாது. ரொம்ப விரைவா புறப்பட வேண்டிய ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. இப்படி ஓப்பனா சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். ஆட்டோகிராஃபோ அதுவோ இதுவோ சொல்லி நான் மாட்டேன்னு சொல்ற ஒரு வருத்தத்தை தயவு செய்து உண்டு பண்ண வேண்டாம். ஒரு 8:30 மணி ஆனோன்னு அப்படியே இறங்கி நான் புறப்படுற மாதிரி அன்பு கூர்ந்து அனுப்பி வைக்க வேணும்னு உங்களை பணிவோட கேட்டுக்கிறேன். நாளைக்கு அந்த கர்மயோகத்துல பாக்கி இருக்கிற எல்லா ஸ்லோகங்களையும் மொத்தமா கர்மயோகம்னா என்ன அப்படின்னு நாம ஸ்குவீஸ் பண்ணி ஒரே சாரா பார்க்கலாம். அதான் சரியா வர முடியும் என்பதை சொல்லி இன்றைக்கு இந்த உரையை நிறைவு பண்ணுவோம்.